ஹைதம் பின் தாரிக் அவர்கள் நல்லாட்சியில் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழர்களின் பெருநம்பிக்கைக்குரிய ரைஸ் ஒமான் தமிழ் ஆண்டர்பிரினர் ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் ஃபாரம் நடத்தும் மலேசியா சம்மிட்டுக்கான ரோட் ஷோவில் பங்கு பெற வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இதன் வரவேற்பு உரையை வழங்குமாறு அமைப்பின் பிரசிடென்ட் திரு அருள் மைக்கேல் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தேங்க்யூ ராஜசேகர், நன்றி. அனைவருக்கும் நான் இப்போ யூஎஸில் இருக்கேன், அதனால் காலை வணக்கம், உங்களுக்கெல்லாம் மாலை வணக்கம். ஒரு ஃபாதர் ஒரு ஷார்ட் நோட்டீஸில் இந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்து இன்ஸ்பைட் ஆஃப் இந்த இதுக்காக ரொம்ப அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இன்ஸ்பைட் ஆஃப் தேட் அதை உடனே எங்களுக்காக அமைச்சு கொடுத்து அப்ரூவ் பண்ணதுக்காக மிக நன்றி. உங்களை முதற்கணமாக வருக வருக என்று வரவேற்கிறேன். சாரம் அப்படிதான். நான் அன்றைக்கி 26 அப்படின்னு போட்டு ஒரு 24 கொடுத்தேன், ஓகே அப்படின்னு இமீடியட்டாக போட்டாங்க. ஸோ சார், தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் வெல்கம் யூ. சேம் இறைமதி சார், அவர்கிட்டையும் நான் இந்த மாதிரி போட்டேன். உடனே சார் டெஃபினெட்லி எனக்கு டைமிங் 11 o'clock இருந்தாலும் ஐ வில் கம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் சார். இதை தவிர சார், நான் ராஜமாணிக்கம் சாரை பார்க்குறேன், அதே மாதிரி வேரியஸ் உலகத் தலைவர்களை பார்க்குறேன். அனைவரையும் ரைஸ் ஒமான் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த மலேசியா ரோட் ஷோ அதற்காக. அதுவும் இல்லாமல் நம்ம ஒமான் சார்பிலேயே கூட ஆல்மோஸ்ட் ஒரு 40 பேர் வித் ஷார்ட் நோட்டீஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. வரவேற்கத்தக்க விஷயம். இன்ஃபேக்ட் தட் கிவ்ஸ் அஸ் ஸ்டில் லாட் ஆஃப் ஹோப் தட் நிறைய நம்பிக்கையை தருது. இன்னும் நமக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம இன்னும் வளர்ந்து இன்னும் வேரூன்றி இன்னும் ஒரு பழைய ஒரு இம்பார்ட்டண்ட் சாப்டராக நம்ம உருவாகி வருவோம் என்ற நம்பிக்கையை தருகிறீர்கள். நன்றி. அதே போல் இந்த மலேசியா இதுலேயும் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி நம்மளோட ஸ்ட்ரென்த்தையும் அதோட சாலிடாரிட்டி வித் குளோபல் ரைஸ் குளோபலையும் காமிக்கிறதுக்கு நம்மளால் முயன்ற முயற்சியை செய்வோம். கண்டிப்பாக இதற்கான முக்கியமான இதெல்லாம் கொடுக்கறதுக்காக தான் இந்த மீட்டிங்கே. அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன டேக்அவேஸ், என்னென்ன அட்வான்டேஜஸ் அதெல்லாம் தெரியறதுக்காக தான் இந்த மீட்டிங். ஸோ கைண்ட்லி கடைசி வரைக்கும் இருந்து அதை பார்த்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணி கண்டிப்பாக மலேசியா ஜாயின் பண்ணுறதுக்காக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று I ask Mr. Saravanan to take over and talk about the summit, and then further we can probably maybe before that Father can give a special speech, and further that Mr. Saravanan can take over. Okay, I leave the floor to you. Thank you, Arumanikum sir. Father, நீங்க முதல்ல பேசுறீங்களா? நீங்க முடிச்ச பிறகு நான் பேசுறேன். Father, நீங்க தான் அந்த கட்டமைப்பெல்லாம் கரெக்டா கொடுப்பீங்க. அன்னை தமிழையும் அரங்கின் தலைவர்களையும் ஒமான் நாட்டு எழுமின் தலைவர்கள் உறவுகள் அனைவரையும் அன்புடன் வணங்கியும் போற்றியும் பல்வேறு நாடுகள் சார்ந்த அறிமுக கூட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. எழுச்சியுடன் ஒமான் ஒன்று கூடியிருக்கிறது. எழுமின் ஒமான் அனைத்துலக எழுமின் வரலாற்றின் ஒரு அணி. காரணம், முதற்கற்கள் மூளைக்கற்கள் என்று பார்த்தோமேயானால் மாமதுரையில் தொடங்கி கத்தார் நாட்டில் விதையாகி மலேசியா ஒமான் முதல் 4 அணிகளில் அமைக்கப்பட்ட அணிகளில் ஒமான் நாடும் ஒன்று. முதல் அணிய தலைவர்களுள் ஒமான் எழுமின் நிறுவனர் திரு ஜோஸ் மைக்கேல் ராபின் அவர்களும் ஒருவர். திரு ஜோஸ் மைக்கேல் ராபின் அவர்களை பொறுத்தவரையில் ஒமான் நாட்டில் நிறுவியது மட்டுமல்ல, இந்த மதுரை மாநாடு வெற்றி பெற்றிருக்கவில்லை என்றால் எழுமின் அமைப்பு எழுந்திருக்காது. அந்நாட்கள் மிகவும் ரம்யமான நாட்கள். ஒவ்வொரு நகரங்களாக அலைந்து என்றால் ஆர்வமுடனும் ஆசையுடனும்
உற்சாகத்துடனும் அலைந்த நாட்கள். திருப்பூர், கோவை, தூத்துக்குடி, திருநெல்வேலி என்ற தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சாலை வழியாக இரவு பகலென பயணப்பட்டது. விபத்துக்கள் சந்தித்தும் பெரு விபத்துகள் சந்தித்தும் எல்லாம் பயணப்பட்ட அந்த காலத்தில் உடனிருந்து ஒமான் நாட்டிலும் கிளை நிறுவிய ஆளுமை திரு ஜோஸ் மைக்கேல் ராபின் அவர்கள். எனவே அனைத்துலக எழுமின் கதையாடலில் வரலாற்றில் ஒமான் நாட்டிற்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. இரண்டாவதாக, ஒமான் நாட்டில் நடத்தப்பட்ட அனைத்துலக மாநாடு இரண்டு வகையில் மிக முக்கியமானது. ஒன்று, தனிப்பட்ட முறையிலும் அமைப்பிற்கும் சில முக்கியமான பாடங்களை கற்றுத்தந்த ஒரு மாநாடு. அந்த பாடங்கள் என்ன என்று அடுத்து சொல்கிறேன். ஆனால் மிக முக்கியமாக அரசுகளுடனேயே நாம் இணைந்து செயல்பட முடியும், அதுவும் மிக உயர்மட்ட அளவில் அரசுகளுடன் இணைந்து செயல்பட முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையை இந்த அமைப்பிற்கு தந்த ஒரு மாநாடாக மஸ்கட் மாநாடு அமைந்தது. அந்த மாநாட்டு புள்ளியிலிருந்து ஒரு துரிதமாக அதிவேகத்தில் செய்ய வேண்டிய சில கட்டி எழுப்புதல்களை ஒருவேளை நாம் அனைத்துலக அளவில் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் காலம் மீண்டும் கை விட்டு போகவில்லை, முழுமையாக கை கூடவில்லை என்றாலும் கைவிட்டு போகவில்லை. அந்த மாநாட்டில் நாம் முக்கியமாக விவாதித்த இந்தியா, மத்திய கிழக்கு, ஐரோப்பா, இந்த எக்கனாமிக் காரிடர் என்பது மிக முக்கியமானதாக யூரோப்பியன் யூனியன், அமெரிக்கா அண்ட் இந்தியா, இந்த மூன்றும் இன்றும் அது ஒரு மேஜர் ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவ் டு கவுண்டர் தி பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் ஆஃப் சைனா. அது இருக்கின்ற வகையில் ஓமான் தான் அந்த முயற்சியினுடைய மையப்புள்ளியாக இருக்க போகிறது. எனவே ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் அவைட்டிங் அஸ். அண்ட் மஸ்கட் மாநாட்டின் போது செய்யப்பட்ட திறப்புகள் அல்லது தொடங்கிய சிந்தனை தெரிப்புகள் அது தீயாக பற்றி எறிய வேண்டும் என்பது ஒரு முதல் முக்கியமான கருத்து. இரண்டாவது கருத்து, மஸ்கட் மாநாட்டில் உண்மையிலேயே திரு ஜோஸ் மைக்கேல் ராபின், திரு அருள் மைக்கேல் இருவரும் பல்வேறு நாடுகளுக்கு பயணப்பட்டார்கள். நிறைய நேரமும் தனிப்பட்ட பணமும் முதலீடு செய்தார்கள். இன்று நீங்கள் கவனித்திருப்பீர்கள், மலேசிய மாநாடு என்று நடக்கின்ற பொழுது நம்மவர்கள் ஒரு முயற்சி எடுத்தால், தலைமையேற்றால் அவர்கள் தோற்றுவிடாதபடியும் பார்த்து கொள்வதும், அவர்கள் பெருவெற்றி பெறுகிறார்கள் என்பதை உறுதி செய்வதும் அனைத்துலக அமைப்பினுடைய அறம் சார்ந்த பொறுப்பு என்பதை ஒவ்வொரு கூட்டத்திலும் நான் வலியுறுத்தி வருகின்றேன். அவ்வகையில் மஸ்கட் மாநாட்டை பொறுப்பேற்று நடத்திய அந்த தலைவர்களுக்கு நிறைய சங்கடங்கள் இருந்தது. பொருளாதார ரீதியாகவும் ஏனைய அன்று அனைத்துலக அளவில் ஒரு உதவிகள் பெரிதாக செய்யக்கூடிய நிலையில் அமைப்பும் இருக்கவில்லை. இன்று ஒரு 100 பேருக்கு நான் தனிப்பட்ட முறையில் அழைப்பு விடுக்கலாம் என்று இருக்கிற நிலை அன்று முழுமையாக இருக்கவில்லை. அவ்வகையில் பல சங்கடங்களை அந்த மஸ்கட் தலைமை, ஒமான் தலைமை அனுபவித்தது என்பதையும் நான் அறிவேன். கால ஓட்டத்தில் இவையெல்லாம் கணக்கில் எடுக்கப்பட்டு சரி செய்யப்படுகின்ற நாட்கள் வரும் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஆனால் அந்த மஸ்கட் மாநாட்டிலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம்தான், நமது தலைவர்கள் ஒரு முயற்சி எடுக்கிற பொழுது எப்பாடுபட்டேனும் அவர்கள் பெருவெற்றி பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்பதை இந்த அமைப்பு ஒரு ஆதார அறமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற பாடத்தை கற்றுக்கொண்ட ஒரு மாநாடாகவும் மஸ்கட் மாநாடு இருந்தது. அவ்வகையில் அதனுடைய தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியாததல்ல, இந்த அமைப்பை உலகமயப்படுத்தியதில் நான் சொன்னதை போல மலேசியா எழுமினுக்கும் டத்தோ திரு சரவணன் அவர்களுக்கும் ஒரு முதன்மை இடம் உண்டு. அதே போல திரு ஆல்ஃபர்ட் பெர்க்மன்ஸ், திரு ஜோஸ் மைக்கேல் ராபின் இவர்கள் போன்றவர்களுக்கும் அந்த முதல் அணியத்தில் இடம் உண்டு. 3 மாநாடுகள் ஒரு நாட்டில் நடத்துவது என்பது எளிதானதே அல்ல. அதுவும் பீக்கா அரங்கு என்பது ஒரு தென்கிழக்கு ஆசியாவிலேயே நம்பர் 1 அரங்கு.
அது வேற லெவல்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு ஒரு முயற்சி, இரவு பகலான பாடுபடுதல் என்று தத்து சரவணன் அவர்களும் அணியினரும் மிகச்சிறப்பாக இந்த மாநாட்டை ஒழுங்கு செய்து வருகிறார்கள். இதுவரை நடந்த மாநாடுகளை விட இன்னும் அது ஒரு ஆழம் பெறுகின்ற ஒன்றாக, டெப்த் கிரியேஷன் நிறைய நடக்குது. குறிப்பா டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடா, செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியினுடைய சீக்ரெட் ஐலண்ட் என்றே இக்கானமிஸ்ட் என்கின்ற உலக புகழ்பெற்ற ஜேர்னல் கடந்த வாரம் நெடும் கட்டுரை எழுதியிருந்தது. அது உலக அளவில் இன்னைக்கு ஜியோ பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் அண்ட் சப்ளை செயின் ரீகாலிபிரேஷன்ஸ் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் particularly semiconductor and data, AI related companies and அதோடு தொடர்புடைய லாஜிஸ்டிக்ஸ், அதோடு தொடர்புடைய ஹை அண்ட் டேலண்ட் சப்ளைஸ், எஜுகேஷன், டூரிசம் அண்ட் டூரிசம் ரிலேட்டட் இன்ஃப்ரா, ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற எல்லா வகையிலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உள்ள ஒரு துறை. ஓமான் நாட்டிலிருந்து நீங்கள் பங்கு பெறுவது மிக முக்கியம். பங்கு பெறுவதென்றால் ஒரு சாலிட் பிரசன்ஸ். திஸ் இஸ் த டைம். ஏன்னா இந்த நம்ம அங்கே பினாங்கில் தொடங்குறது மதுரையில் வந்து கல்மினேட் ஆகும். அப்படி வரப்போ வந்து ஒமான் ஷுட் ரீஎஸ்டாப்ளிஷ் இட் செல்ஃப் as one of the leading ஒரு சார்ட்டர்ட் சாப்டர் ஆக வர வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். பிகாஸ் ஆஃப் த லெகசி யூ ஹோல்ட். எஸ், the last ஒரு couple of months, its connect to the global mainstream has been rather weak. I will be very candid there. ஒரு global mainstreamல ஒமான் சாப்டரோட அந்த கனெக்ட், மேபி யூ ஆர் ஃபங்க்ஷனிங் வெரி குட், மேபி உங்களுடைய ரெகுலர் மீட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்குது. பட் ஃபார் யூ டு கெட் a preeminence, you should be not deeply connected to the global mainstream, seen to be connected. அது ரொம்ப முக்கியம். Being connected is one thing, but being seen to be connected is the most important thing. இன்றைக்கு வந்து if you are not seen, you don't existங்கிற மாதிரி தான் உலகத்தில் தனி மனிதர்களுக்கும் இருக்கிறது, நிறுவனங்களுக்கும் இருக்கிறது, அமைப்புகளுக்கும் இருக்கிறது. So in as much as Oman holds a huge and respectable and யாரும் நிராகரிக்க முடியாத ஒரு லெகசி அதற்கு இருக்கின்ற வகையில் சவால்கள் இருந்தாலும் கூட, ஸ்மால் கண்ட்ரி, நாட் டூ மெனி ஹியூஜ் நம்பர் ஆஃப் தமிழ்ஸ் இல்லை, இருக்கிற தமிழர்களும் மோர் ப்ரொஃபஷனல்ஸ் ராதர் தென் ஆண்டர்பிரினியர்ஸ். ஸோ ஒரு குளோபல் பார்ட்டிசிபேஷனை என்ஷூர் பண்ணுறதுல அமீரகம் போன்ற நாடுகளுக்கு இருக்கிற ஒரு சாதக நிலை ஒமானுக்கு ஒரு இல்லை தான். அது ஈவன் தென் அது தன்னுடைய குளோபல் ப்ரீஎமினன்ஸை நிலைநிறுத்துறதுக்கு உறுதியாக இந்த மலேசிய மாநாட்டில் ஒரு கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்டபிள் பிரசன்ஸ் இருந்தால் அது மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் இருக்கும். மகிழ்ச்சி ஒரு குளோபல் ரைஸ் என்கின்ற அடிப்படையில் மட்டுமல்ல, as also as the founder who has immense respect for the legacy of Oman. I repeat, the legacy of Oman, because it's one of the founding chapters. God bless you. Hopefully you'll all meet in Penang. இறை அருள் கூடுமையானால் நாம் மகிழ்ச்சியோடு பினாங் நகரில் சந்திப்போம். Please, next 10 days, mobilize and galvanize the team and ensure that there will be a very good presence from Oman. கொஞ்சம் அதிகமாக நேரம் எடுத்துக்கொண்டேன் because I felt like speaking. Once again, wish well for, I know that Jose Michael Robin, some small but or nagging health issue. We all pray and wish you well. You have our collective prayers. You should get all right, and when you are in Penang, that you should be in full form to inspire everyone there. God bless you and thank you very much. Thank you, Father. Thank you. குறிப்பா வந்து திரு ராஜசேகரன், அப்புறம் வந்து பிரசிடென்ட் திரு அருள் மைக்கேல், அப்புறம் வந்து திரு ஜேஎம்ஆர். நாங்கள் எப்பயுமே அவர் வந்து ஃபாதர் எங்களுக்கு அறிமுகப்படுத்தும்போது அவர் ஓமான் சுல்தான் சொல்லிட்டு தான் எங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தி வைத்தார். அந்த அளவுக்கு வந்து நெருங்கிய நண்பர், அப்படிதான் சொல்ல முடியும். நாங்கள் 2 பேரும் சமயத்தில் அப்பப்போ கோச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு நெருங்கிய நண்பர்னா அவர் ஜேஎம்ஆர் தான் சொல்லி. அந்த அளவுக்கு வந்து
ரொம்ப முக்கியமான இந்த ரைஸ்ல குறிப்பா உலக தமிழ் 2வது மாநாடு நடத்தும் போது பெரிய அணி வந்து ஓமான்ல இருந்து வந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய வியாபாரங்களை வந்து செய்ய ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் வந்து மலேசியால இருந்து ஒரு டெலிகேஷனை நம்ம வந்து ஓமானுக்கும் கொண்டு வந்தோம். ஆனா கோவிட் காலகட்டத்தில் அது அப்படியே போயிடுச்சு. ஒரு குரூப் வந்தாங்க, அது அப்படியே நல்லா பேசணும், அது அப்படியே போயிடுச்சு. அது இப்போ வந்து நம்ம விட்டதை திரும்பி வந்து பிடிச்சி இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நான் நினைக்கிறேன். இறைமதி சார் வந்திருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னு சொன்னா நான் இந்த பக்கத்து நார்த்தில் வந்து பிடிச்சி இழுத்துட்டு போனா, அவர் சவுத்தில் வந்து எங்களோட இடம் மலேசியா வந்து மலேசியாவில் ஜோஹர் பாரு கீழே தான் வந்து சிங்கப்பூர் இருக்கு. சவுத்துல இருந்து ப்ரெஷர் கொடுத்து அந்த குரூப்பை வச்சு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் இன்றைக்குள்ள நேரத்தில் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு 70 பேர் வருவாங்கன்னு சொல்ற அளவுக்கு இருந்தாலும் அது 100 ஆக்கும்னு சொல்லிட்டு உடாப்படியா வந்து பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ கூட எனக்கு அனுப்புனாரு, இந்த ரோட் ஷோ செய்யலாமா, இன்னும் நம்ம இந்த ரோட் ஷோ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ எடிட் செய்யற அளவுக்கு இருக்காங்க. இணைந்திருக்கின்ற தலைவர்கள் குறிப்பாக ராசமாணிக்கம் அவர்கள் இன்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக வந்து இந்த மாநாட்டில் வந்து இந்த ட்ரேட் மிஷன் செய்யப்படுகின்ற கனடாவில் வந்து தருகின்ற திரு குணேஸ்வரன் அவர்கள், பெரியவர்களே, சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மலேசியாவுக்கும் ஓமானுக்கும் குறிப்பா மிடில் ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா மலேசியா வந்து தி வில் சி எஸ் அ பிக் பிரதர்ஸ். காரணம் என்னன்னு சொன்னாக்கா ஒரு முஸ்லீம் கண்ட்ரியா இருக்கிறதுக்காக. அதனால வந்து மலேசியா பாஸ்போர்ட் பார்த்தாலே நார்மலி வந்து ஓமானுக்கு போகும்போது கூட ஒரு பெரிய இது இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ட்ரேட் சம்மந்தப்பட்ட இது வந்து மலேசியாவுக்கும் ஓமானுக்கும் நம்மளுக்கு நிறைய இருக்கின்றது. இந்த கண்ட்ரி வந்து மோர் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி மட்டும் இல்லாமல் இங்கிருந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாமான் வந்து இப்போவும் வந்து நிறைய வந்து ஓமானுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் தான் ஆரம்பிக்கிறதுக்காக பல வந்து நம்ம முயற்சிகள் எடுத்து நம்ம வந்து செய்தோம். ஆனால் அது கோவிட் காலகட்டத்தில் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த ஃபோக்கஸை வந்து அங்கே வைக்கல. ஸோ இந்த வாட்டி வந்து அது ஒரு இதாக வைக்கலான் இருக்கோம். ஸோ இப்போது வந்து இந்த 3வது மாநாடு ஃபாதர் சொன்னது போல் 2019, 2023, இப்போ வந்து 2025 வந்து பினாங் மாநிலத்தில் நடக்கிறோம். பினாங் மாநிலம் ஏன்னு சொல்லும் போது இது வந்து நார்தன் அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் சென்ட்ரலுக்கு வந்திருப்பீங்க. இப்போ வந்து நார்தன் ரீஜன் போகிறோம். நார்தன் ரீஜன் பார்த்தீங்கன்னா 3 மாநிலத்தை ஒட்டி இருக்கும். அப்படின்னா 1/2 மணி நேரத்தில் 3 மாநிலம். ஒன்று வந்து பினாங்லேருந்து கடாரம் சொல்றது ஒரு பார்டர், பேராக்னு சொல்றது ஒரு பார்டர். ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்ல நின்னீங்கன்னா இந்தாண்ட தாண்டினா இப்படி சொல்லிட்டு 3 மாநிலத்தில் முக்கோணம் போல இணைக்கிற ஒரு நாடு. அது மட்டும் இல்லாமல் அந்தாண்ட நீங்க வந்து ஒரு பெறலாம். சுற்றி பார்க்கறதுக்கு போறதா இருந்தாக்கா லங்காவிக்கு போகலாம், பினாங் பார்க்க போகலாம். இது வந்து ஒரு சுற்றி பார்க்கறதுக்கும் ஒரு கல்ச்சர் மட்டும் இல்லாமல் ஃபாதர் சொன்னது போல இஎன்இ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கோட வந்து 70ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மலேசியால இருந்து தான் வந்து மொத சைனாவுக்கு போயிட்டு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரினா என்னன்னு சொல்லிட்டு இங்கே உள்ளவங்க தான் போயிட்டு அங்கே வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து சைனா வந்துருச்சு. அதே போல் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் இந்த மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜியில் வந்து மலேசியா வந்து ஒரு இதாக இருக்கிறனால குறிப்பாக வந்து அண்மையில் நான் தமிழ்நாட்டில் வந்து நான் கைடன்ஸ் போகும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எங்களுக்கு பினாங் மாநிலத்திலிருந்து இந்த டெக்னாலஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா அங்கேருந்து அந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு நம்ம நெட்ஒர்க் செய்ய முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட் கூட ஒரு இது இருந்துச்சுன்னா முடியும்னு அப்போ ரைஸ் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்டே வந்து உங்க கூட இணைஞ்சு செய்யறதுனால நம்ம இந்த மாநாட்டுக்கு வந்து வர பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஸோ இந்த மாநாடு வந்து பினாங் மாநில முதல்வர் கலந்து கொள்றாரு. பினாங் மாநிலத்தோட எஸ்கோன்னு சொல்லுவாங்க, ஹவுசிங் அண்ட் என்வாயர்மெண்டல், ஸ்ரீ சுந்தரராஜா அவர் கலந்து கொள்றாரு. அப்புறம் ஃபெடரல் கவர்மெண்ட்ல இருந்து கலந்துக்கிறாங்க, பலரும் கலந்துக்கிறாங்க, எல்லா ஏஜென்சியும் வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ இந்த மாநாட்டில் ஏறக்குறைய எவ்வளோ பேர் வருவாங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 500 ரெஜிஸ்ட்ரேஷனை தாண்டிட்டோம். ஸோ நானும் ஃபாதர் என்ன வச்சிருக்கோன்னா மினிமம் ஒரு 750 ஆச்சும் வரும். ஃபாதர் வந்து இன்னமும் 1000 வரும்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு. காரணம் என்னன்னு சொன்னாக்கா பினாங் மாநிலத்திலிருந்து உண்மையிலேயே அதிகமான கால் தான் வந்துட்டு இருக்கு. அப்படின்னா எல்லாரும் இந்த மாதிரி நடக்குதான்னு நம்ம என்ன பண்ணுமோ இல்லையோ ஒரு பெரிய பிராண்ட் பண்ணிட்டோம். இந்தியாலையும் சரி எல்லாத்துலயும் சரி லிங்க்டின், சோஷியல் மீடியா எங்க பார்த்தாலும் ரைஸ் தான் இருக்கிற அளவுக்கு பண்ணிட்டோம். அதுதான் நான் எப்பயுமே நம்ம டெலிகேட்ஸ் கேட்கறது என்னன்னா நீங்க எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணீங்க, நீங்க உங்க சோஷியல் மீடியால போட்டாலே ஒரு நாளைக்கு 500 போஸ்ட் வந்துடும் நம்மளுக்கு, அந்த அளவுக்கு பார்க்கலாம். ஸோ இந்த மாநாட்டில் நீங்க கலந்து கொள்ளணும்னா ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், டாப் சர்க்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா டாப் சர்க்கிள்ன்றது ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து குறிப்பா இந்த வாட்டி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஃபோக்கஸ் குரூப் டிஸ்கஷன் மாதிரி வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு வேல்யூ ஆடட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு
முதல் ஒரு நெட்வொர்க்கிங் டின்னர். அந்த நெட்வொர்க்கிங் டின்னர்லேயே வந்து ஒரு சேம்பர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிடுறோம், மலேசியாவில் இருக்க சேம்பர்ஸ், அவங்க கூட ஒரு நெட்வொர்க்கிங். அது முடிஞ்சான மறுநாள் வந்து 3 நாளைக்கும் நீங்கள் கலந்துக்கலாம். ஒவ்வொரு நாளும் வந்து டாப் சர்க்கிள்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க் இருக்கும். இதில் நீங்கள் யாரை பார்க்கலாம்னா இன்வெஸ்டர்ஸ், கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், அப்புறம் வந்து நாலேஜ் ஷேர் பண்ணுறதுக்காக எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸ்டாண்டர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் 22,000 ருபீஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா 3 நாள் கலந்துக்கலாம். 15, 16, 17 கலந்துக்கலாம். 17 வந்து ஒரு 3 o'clock நிகழ்ச்சி முடிஞ்சிடும். இந்த நிகழ்ச்சியில் வந்து இதில் வந்து நெட்வொர்க்கிங் பண்ணுறதுலேருந்து எல்லாமே கலந்து கொள்வது மட்டும் உணவு, குடி பேக்ஸ் எல்லாமே இருக்கும். ரொம்ப முக்கியமாக இந்த மாநாட்டை வந்து நம்ம வந்து 40 and 60 ஃபாதர் பிரிச்சிருக்காரு. 40% ஃபோக்கஸிங் ஆன் வந்து நாலேஜ் ஷேரிங், வந்து ஒரு நாட்டுக்கு பிஸ்னஸ் எப்படி கொண்டு போகிறதுனா எப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்லாம் பேச வைக்கிறது வச்சுட்டு 60% வந்து ஃபோக்கஸிங் ஒன் வந்து பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங், மெகா B2Bன்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் இதுவும் வந்து நம்ம வந்து 2 பிரிவாக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து 15 டொமைன் பிரிச்சிருக்கோம். அந்த 15 டொமைனில் வந்து இன்னும் 2 டொமைன் விமனும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எடுத்தாக்கா நம்மளுக்கு வந்து 17 டொமைன் இருக்கும். அந்த மாதிரி பிரிச்சிருக்கோம். இன்னைக்கு தான் நான் அந்த அரங்கத்தில் போனேன். அந்த அரங்கத்தில் வந்து நான் போயிட்டு அந்த அரங்கத்தில் பேசும்போது நம்மளுக்கு இன்னும் இடம் வேணும்னு சொன்னாங்க. அவங்க இன்னொரு 4 ரூம் ஒதுக்கி கொடுத்தாங்க. அப்போ ஒரே நேரத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு 50லேருந்து 100 பேர் ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிற அளவுக்கு அங்கே வந்து 9 ரூம் இருக்கு, பெரிய 3 ஹால் தவிர்த்து. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளால வந்து ஒரு பெரிய எல்லா ரூம்லையும் வந்து எல்சிடி இருக்கு. ஒரு 4 இடத்துல இல்லை, அதையும் அவங்க வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நெட்வொர்க்கிங் பண்ணுறதுக்கு இது ஒரு தளம், நல்ல தளம். ஸோ நீங்கள் வந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, ஒன்று. இன்னொன்று வந்து கொஞ்சம் காலம் கிட்ட வந்துருச்சு, நான் இன்னும் 18 நாள் தான் இருக்குது, 16 நாள் தான் இருக்குது, நான் ரெஜிஸ்டர் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணனே அடுத்த வாரத்துலேருந்து நம்ம வந்து இந்த B2B நெட்வொர்க் ஆரம்பிக்க போகிறோம் ஆன்லைனில். ஸோ அதனால் நீங்கள் வந்து 31ஆம் தேதிக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா 1ஆம் தேதியிலிருந்து ஒரு ஏறக்குறைய நம்ம அந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து இந்த RBL வந்து இறைமதி சார், நான் இந்த மாதிரி பல பேர் நடத்தலான் இருக்கோம். அதில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம், அதில் உங்களோட நெட்வொர்க் பண்ணிக்கலாம். ஒன்று. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாநாட்டில் வந்து ஒரு வியாபாரிகளாக இருந்தால் ஒன்று பார்ப்பாங்க. இது நீங்கள் வந்து ப்ராடக்டோ இல்லை சர்வீஸோ இருந்தால் நீங்கள் வந்து அதோட ப்ரொவைடரோ ஒரு சேலராக இருந்தாக்கா ஒரு பாயரோ சேலர் மீட் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு 750 பாயர்ஸ் சேலர்ஸ் அந்த இடத்துல இருக்கும்போது நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணலாம், இல்லை சர்வீஸ் இது பண்ணிக்கலாம். இரண்டாவது, ஒரு மாநாட்டுக்கு வரக்கூடியவங்க எங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து வேற என்ன கிடைக்கும்னா நிச்சயமா நாலேஜ் ஷேரிங். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்தந்த துறை மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் செய்ய போறீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்லாம் அங்கே இருக்காங்க, மலேசியா பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகள்லேருந்து வராங்க. ஸோ அதனால வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங்கோட இது உங்களுக்கு கிடைக்கும். இந்த தேர்ட் ஒன் வந்து லெட்ஸ் சே இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை மற்றவங்க உங்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறமோ அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நாலாவது என்ன பார்த்தீங்கன்னா, நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி 1 ticket to 30 to 40 countries. ஒரே மாநாட்டில் ஏறக்குறைய வந்து 75,000 ரூபாயிலேருந்து 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நீங்கள் வந்து 30 நாடுகளுக்குள் நெட்வொர்க் நடக்குனாக்கா உலகத்திலேயே நான் வந்து 70 நாடுகளுக்கு வந்து யுனைடெட் நேஷன்ஸ் குறிப்பாக வந்து இந்த ஸ்டேட்லெஸ்க்காக ட்ராவல் பண்ணிட்டு எங்கேயுமே வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து இந்த அளவுக்கு ஒரு கனெக்ஷன் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்லேயே பேசி தமிழ்லேயே பழகி நம்மளோட கலாச்சார உடையை போட்டு நம்மளோட உணவை சாப்பிட்டு நெட்வொர்க் பண்ணி பண்ற அளவுக்கு வேற எந்த மாநாடும் நடக்காது. இது ஒரு மாநாடு தான். மலேசியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உலக தமிழ் மாநாடுன்னு சொல்லிட்டு நிறைய நடக்குது. ஏன்னா இந்த பிராண்ட் வந்து இன்னைக்கு வந்து தமிழ் சொன்னால் நிறைய வருவாங்க. அன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு நான் சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ் போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் நிறைய மாநாடு பார்த்துருக்கோம், ஆனால் இந்த 3 வாரமாக நாங்கள் வந்து இந்த நெட்வொர்க்கில் அங்கங்கெல்லாம் பார்க்குறோம், ரைஸோட வந்து ஒரு ஹை லெவலில் இருக்குது, ஒரு எக்ஸைட்டடாக எங்களுக்கும் இருக்குது, எங்கள்கிட்டயே நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்டையர் பிணைங் மாநிலம் ஒரு ஐலேண்ட்லேயே வந்து டிஜிட்டல் போர்ட் பூரா வா தமிழான்னு சொல்லிட்டு தமிழ் எழுதுனது ஒருத்தர் வந்து சொன்னார். இதுதான் பிணைங்களை நான் வாழ்ந்த காலத்தில் மொத கவர்மெண்ட் போர்ட்டில் வா தமிழான்ற தமிழ் எழுத்த போட்டிருக்கோம், அது சுற்றி பிணைங் மூலம் வச்சிட்டீங்க, அதுக்காக உங்களுக்கு தனி வழங்குற தலைவான்னு சொல்லிட்டு வந்து சொன்னாரு. இது வரைக்கும் இல்லவே இல்லை, அரசாங்க போர்ட்லயே வந்து வா தமிழான்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து அரசாங்கம் அங்கீகாரம் கொடுத்து நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து டிஜிட்டல் போர்டு எல்லாத்துலயும் வந்து ஸ்கை மீடியான்னு சொல்லிட்டு நம்மளோட ஒரு நண்பர், அவரும் வந்து புதுக்கோட்டையில இருந்து வந்தவர், இன்றைக்கு டத்துவா அங்க இருக்காரு. அவர் வந்து அந்த மாதிரி 34 பாட்டில் வந்து விளம்பரம் பண்றதுக்கு 1 மாசத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து தமிழுக்காக பலரும் செய்யறாங்க. வணிகம் மட்டும் இல்லை, இது தமிழோடு சேர்ந்து வணிகமும் பார்க்குறோம். அந்த அளவுக்கு வந்து இதில் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்கள் அனைவரையும் வந்து வா தமிழான்னு சொல்லிட்டு அழைக்கின்றேன். நீங்கள் எல்லாரும் அனைவரும் வந்து கலந்து கொள்ளணும். இந்த மாநாட்டின் வழி நீங்க பண்ணோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க ஊர் காசுக்கும் எங்க ஊர் காசுக்கும் எங்க காசு ரொம்ப சின்னது சார்.
எப்பயுமே இவர் சொல்லுவாரு, நான் வந்து அப்படின்னா 100 அனுப்பிட்டான்னு. நான் சொன்னேன் 100னா எவ்வளவு சார் அப்படி பார்த்தாக்கா அப்புறம் தான் தெரியுது 100னாக்கா டைம்ஸ் 11 ஃபார் மலேசியா. அந்த அளவுக்கு ஓமானோட கரன்சி வந்து இட்ஸ் பிக் கரன்சி. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய வந்து நீங்க 100 தான் போடுவீங்க ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு. அந்த அளவுக்கு வந்து 100 போட்டு 100 பேர் ரிஜிஸ்டர் பண்ணி வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சரிதானே ஜெயவர் சார் நான் சொன்னது? கரெக்டா சொன்னீங்க சார். நீங்க அதாவது நீங்க சொல்லி முடிச்சீங்கன்னா அடுத்து வேற யாருக்கும் பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது சார். ஓகே, ஓவர் டு அருள்மணிக்கம் சார். நீங்க உலக தலைவர்லாம் வந்திருக்காங்க, அப்புறம் ஜெயவர்லாம் இருக்காரு, அவங்களாம் நீ கூப்பிடலாம். மியூட்ல இருக்கீங்க சார். உலக தலைவர்களை ஐடென்டிஃபை பண்ணி நீங்க பேச வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். பிகாஸ் ஐ மைட் மிஸ் சம்வன் தட் இல்ல ராபின் நீங்க பாருங்க. முதல்ல ரோபின் பேசுறதுக்கு சார். அவரும் எங்க இதுல இருந்து மிஸ்டர் டாக்டர் ராமன் வந்திருக்காங்க. வெல்கம் டாக்டர். ஓகே ஃபைன். நவ் மேபி இறைமதி சார் நீங்க மேபி யூ கேன் ஸ்டார்ட் வித் யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் அட்வைசஸ். நிச்சயமா சார். நமதான தமிழே நீ வாழி, என் ஆவியிலே கலந்து நாவநிலை தமிழும் நமதான தமிழே நீ வாழி என்று அன்னை தமிழை வணங்கி இந்த சிறப்பான எளிமின் பினாங்கு மாநாட்டை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய உழைப்பை தானும் தன்னுடைய துணைவியாரும் தன்னுடைய நிறுவனங்கள் வழியாக கொடுத்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் டத்தோ சரவணன் எம் சின்னப்பன் அவர்கள் உலகத் தமிழர்கள் அனைத்தையும் ஒன்றிணைக்க வேண்டும், அது தன்னுடைய வாழ்நாள் கடமை என்று அன்பு கரம் நீட்டி அறிவொளி கூட்டி அறவழி நம்மை நடத்தி செல்கிற அருட்தந்தை அவர்களுக்கும், இந்த மஸ்கட் விளக்கு கூட்டத்தை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நண்பர் ஜெயமார் அவர்களுக்கும், அருள்மாணிக்கம் ஐயா அவர்களுக்கும், ராஜசேகர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மஸ்கட் மாநாடு நான் அந்த 2023 நவம்பரில் வந்தேன்னு நினைக்கிறேன். அது மிக குறுகிய காலத்தில் முடிவெடுத்து வந்தாலும் கூட மிகவும் பயனுள்ள ஒரு அனுபவமான மாநாடாக இருந்தது. தமிழர்கள் எப்படி மஸ்கட் அந்த ஒமான் நாட்டிலே மஸ்கட் நகர் மட்டுமில்லாமல் பல்வேறு பகுதியிலும் வியாபித்து நல்ல அழகாக வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஆளுமை எப்படி இருக்குங்கிறது ஜெயமார் ஒருவர் மட்டுமல்ல, பல்வேறு அதிகாரிகளையும் நம்ம பார்த்தேன். அங்கே முக்கியமான அந்த சுல்தான் அவங்களோட பணிபுரிகிற ஒரு தலைவரெல்லாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் தாவோஸ் மாநாட்டுக்கு கூட தன்னுடைய அந்த மஸ்கட்ல இருந்து தாவோஸ் மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க. மஸ்கட் சேர்ந்தவர்கள் ஐ திங்க் மிஸ்டர் சாலே நினைக்கிறேன், சாலே அல்சன் ஃபாரின் சொல்லி ஓமன் ஃபுட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங் கம்பெனியிலிருந்து அழைச்சிட்டு வந்து அடுத்த மாநாட்டுக்கு கூப்பிட்டு வர அளவுக்கு நட்பு வட்டாரத்தை பெருக்கி கொண்டிருக்கிற ஓமன் நண்பர்கள். அங்கேயே ஒரு 50-60 பேருக்கு வந்திருந்தாங்க. ஓமன் மாநாட்டில் எனக்கு தெரிஞ்ச மிக முக்கியமான நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, இந்த மாநாடு இருந்த இடம் கொஞ்சம் ரொம்ப தள்ளியும் அந்த நகரத்துக்கு பக்கத்தில் இல்லாதனால மாநாட்டுக்கு வந்தவங்க எல்லாரும் 100% பங்களிப்பு, 100% கவனம், 100% ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு சொல்வதற்கான நெட்வொர்க்கிங் ரொம்ப நல்லா வெற்றிகரமாக நடந்த மாநாடுகள் அது ஒன்று நினைக்கிறேன். அந்த வகையில் இன்னும் என் நினைவிலிருந்து நீங்காத அந்த மாநாடு. அந்த நீங்கள் ஓமான்லேருந்து நீங்கள் மலேசியாவுக்கு பல தடவை வந்திருக்கிறீங்க. இதனால இந்த முறை நிச்சயம் பங்கு பெற்று பல்வேறு வகையிலும் பயன்பெற வேண்டும். ஏன்னா முன்பு இருந்ததை விட இப்பொழுது மாநாடு நடத்துகிற ஒவ்வொரு மாநாடும் மெருகேறி சென்னை மாநாடு மிகப்பெரிய வெற்றியை தந்த மாநாடாக அமைந்திருக்கிறது. அந்த வெற்றியோட பன்மடங்கு வெற்றியை நிச்சயம் சரவணன் சின்னப்பன் சாருடைய உழைப்பு நிச்சயம் பெற்றுத்தரும். ஏன்னா ஒரு பம்பரமாக உள்ள எத்தனை தொடர்ந்து எப்போ பார்த்தாலும் பினாங் போயிட்டு இருக்கேன், பினாங்கில் இருக்கேன் அப்படின்னு இதற்காக எண்ணற்ற பயணங்களை, பினாங் மட்டும் எனக்கு தெரிஞ்சு 20-30 தடவை போயிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த மாநாட்டு ஏற்பாட்டுக்காக. அது மட்டும் இல்லை, நமக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள். அந்த மாநிலம் பினாங் மாநிலத்தினுடைய முதல்வர் அவங்கள கூப்பிட்டுருக்காங்க, சோ குவான் யூன் அவங்கள வர வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் மினிஸ்டர் ஆஃப் மலேசியா அவங்க கோவிந்த் சிங் அவரை அழைச்சிருக்காங்க. அது மட்டும் பினாங்கோட துணை முதல்வரும் கூட ஒரு இந்தியர்னு கேள்விப்பட்ட இன்னொரு சிங் அவங்க. இதுக்கு முன்னால் இருந்த துணை முதல்வர் ஒரு தமிழர் திரு ராமசாமி அவர்கள் என்று பல்வேறு வகையிலும் ஒரு தமிழர்களுக்கு மிகவும் உணர்வுபூர்வமான, மலேசியாலேயே உணர்வுபூர்வமான ஒரு இடம்னா அது பினாங்னு சொல்லணும். நான் பல ரோட் ஷோவில் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஆங்கிலேயர்கள் வந்து முதல் கால் வைத்த இடம் பினாங்கு தான். பினாங்கு தீவு மட்டும்தான் ஆங்கிலேயர் வதம் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க சிங்கப்பூர் பினாங்கு மட்டும்தான் வச்சுருந்தாங்க. மொத்த மலேசியா அவங்க கையிலேயே இல்லை. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக 1957 மலேசியா ஒன்றாகும் பொழுது தான் மலேசியாவுக்கு இவங்களுக்கு கிடைச்சது. ஜப்பான்காரங்க இங்கே விட்டுட்டு போகும்பொழுது தான் மலேசியா பிரிட்டிஷ்காரங்களே கிடைச்சது.
அப்படி இருந்தாலும் ஆரம்பம் பினாங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால எப்படி ஓமான் ஒரு பக்கம் இந்தியர்கள் செல்வதற்கு ஒரு வழியாக ஒரு இடமாக இருந்துச்சோ, இந்திய ரூபாய்கள் ஓமான் இருந்தது மாதிரி இந்த பகுதியிலையும் மலேசியா சிங்கப்பூர்லேயும் இந்திய ரூபாய்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அந்த வகையில் பல்வேறு பொருளாதார தொடர்பு, கலாச்சார தொடர்பு, மொழி தொடர்பு எல்லா வகையிலும் உள்ள ஒரு தேசத்துக்கு தான் நம்ம போகிறோம். அனைவரும் பயன்பட வேண்டும். ஆற்றல் அமைப்பிலிருந்து நாங்கள் எங்களுடைய முன்னெடுப்பாக பல விஷயங்கள் செஞ்சிட்ருக்கோம். கணேஷ் ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு தெரியும். அவர் பல்வேறு வகையிலும் எவ்வளோ பெரிய அளவுக்கு வளர்ந்தாலும் கூட ஒரு மனிதர் 3-4 கம்பெனியை நல்ல சிறப்பாக நிர்வகித்து கைமாற்றி கொடுக்குற அளவுக்கு வெற்றி தமிழர்கள் பலரும் இந்த மாநாட்டில் இணைகிறாங்க. என்னோட செய்தியில் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் அப் தமிழர்கள் முதல் சக்ஸஸ்ஃபுல் தமிழர்கள் வரை அருத்தந்தை ஒரு அழைப்புக்காக ஓடோடி வந்து தான் வளர்ந்தாலும் தன்னுடைய வளர்ச்சி எப்படி தமிழ் மக்களுக்கு பயன்பட முடியும் என்பதை பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு பக்கம் அப்படி ஒரு உழைப்பு இருந்தால், இன்னொரு பக்கம் மலேசியாவிலேருந்து நிறைய பேர் வர்றதை போட்டுக்கிட்டே இருக்காரு எப்போ பார்த்தாலும். இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து திரு சண்முகம் மோக்கன் அவங்க வர்றாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி பார்த்தேன். அப்புறம் லோட்டஸில் இருந்து அந்த தலைவர் வர்றான்னு சொல்லி, அவர் லோட்டஸ் நிறுவனர் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ஏக்கரை தானமாக கொடுத்துருக்குறாங்க மலேசியாலேயே. அந்த அளவுக்கு மிகப்பெரிய வணிகம் செய்யக்கூடியவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் நிச்சயம் பாராட்ட வேண்டியது வந்து ட்ரேட் மிஷன் நம்ம பிரகதீஷ் அவங்களையும் புவனேஸ்வரன் சார் அவரும் தனியாக ஒரு தனி முயற்சி எடுத்து இங்கேருந்து மலேசியாவுக்கு வர்றதுக்காக மலேசியாவில் நான் தமிழ்ஸ்லாம் கூப்பிட்டு போன தடவை ஒரு ரோட் ஷோ வச்சுருந்தாங்க. அதுலேயே நிறைய ட்ரேட் கமிஷன்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. இன்றைக்கி அவங்க கனடாவில் போய் மலேசியன் எம்பசிலாம் பார்த்துட்டு வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. அதனால் சிறப்பான ஏற்பாடுகள் பல வகையில் நடக்குது. நான் முன்பு சொன்னது போல் கணேஷ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் FICCI.ioங்கிற தன்னுடைய மென்பொருளை வருகிற உற்பத்தியாளர்களுக்கு மேனுஃபேக்சரிங் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 5 மேனுஃபேக்சருக்கு அந்த மென்பொருளை இலவசமாக கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, உறுதி கொடுத்துருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அது 100,000 வெள்ளி மதிப்புள்ளது. நீங்கள் ஒரு பொருள் தயாரிப்பாளராக இருந்தால், அதாவது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சுருந்தா நிச்சயம் உங்களுக்கு பயன்படும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கீமை நாங்கள் கோ டிஜிட்டல் தமிழான்னு எப்படி தமிழான்னு சொன்னாலே அது மாதிரி ஆற்றல்லேருந்து கோ டிஜிட்டல் தமிழான்னு சொல்லி ஒரு ஸ்கீம் உருவாக்கியிருக்கிறோம். நீங்கள் ஒரு மென்பொருள் வச்சுருக்கீங்க, மாநாட்டுக்கு வரவங்களுக்கு இலவசமாகவோ கழிவு விலையிலையோ கொடுத்து உங்களுடைய வாடிக்கையாளரை பெருக்கிக்கணும்னா எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா அதற்கான ஏற்பாடுகள் நாங்கள் செஞ்சு தருவோம். அது கோ டிஜிட்டல் தமிழா ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் IT என்டர்பிரினர்ஸ். இஃப் யூ ஹேவ் ப்ராடக்ட்ஸ், இஃப் யூ வாண்ட் டு கிவ் இட் ஃப்ரீ ஆர் கிவ் இட் வித் சம் ஃபினாமினல் டிஸ்கவுண்ட் ஃபார் ஸ்பெசிஃபிகலி ஃபார் பினாங் டெலிகேட்ஸ் மட்டும், ரைஸ் பினாங் டெலிகேட்ஸ் மட்டும் கொடுக்குறேன்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. JMR சார் சொல்லிட்டு என்னை ரீச் பண்ணிங்கன்னா we can work out. ஃபாதர்ட் அப்ரூவல் வாங்கிட்டு we'll do go ahead. மாநாடு வெற்றியடைய சரவணன் செல்லப்பன் அவர்களுக்கு வருகிற உங்கள் அனைவரையும் சிறப்பாக வந்து எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 100 பேர்த்துக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். இது வந்து அவங்க பினாங்க வந்தால் இங்கெங்கெல்லாம் போனாங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் சிங்கப்பூர் கூட வரலாம். சிங்கப்பூரை விட்டுட்டார் சார். அதனால் நீங்கள் சிங்கப்பூர் வந்துட்டும் பினாங்க போகலாம். எனக்கு தெரிஞ்ச மகாதேவன் சார்லாம் இங்கே வராருன்னு நினைக்கிறேன். கேட்டார்லேருந்து பல பேர் வராங்க, பாலாசாமி சார். அதனால் நீங்களும் சிங்கப்பூர் வந்துட்டு போகலாம், இல்லை மாநாடு முடிஞ்சு சிங்கப்பூருக்கு வரலாம். அனைவரையும் சிங்கப்பூருக்கு மலேசியாவுக்கு வரவேற்று இடம் சாருகிறேன். நன்றி. ராபின், நீங்க யூ கேன் டேக் ஓவர். ராமன் சார் பேசுறா? ராமன் சார், டாக்டர் ராமன் வந்துட்டாங்க, பேச சொல்லுங்க. ஜஸ்ட் உங்களோட வாழ்த்துக்கள் சொன்னா நல்லா இருக்கும் சார். மியூட்ல இருக்கீங்க. Yes, unmute. சார் மியூட் இருக்கீங்க சார். திருப்பி மியூட்ல போயிட்டீங்க. ஓகே. இப்போ ஓகே. இப்போ ஓகே. என்னுடைய வாழ்த்துக்கள். நான் வந்து அவ்வளவு கூடுதலா இன்வால்வ் ஆகல. காரணம் என்னன்னா, ஹாஸ்பிட்டலில் ரொம்ப பிஸியாக இருந்ததுனாலையும் நிறைய தடவை வெளிநாட்டுக்கு இங்கிருந்து குழந்தைகள் உள்ள இடங்களுக்கு போய் 2 மாதம் 3 மாதம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணதுனாலையும் நான் கூடுதல் இன்வால்வ் ஆக முடியல. பட் இனிமேல் கூடுதலாட்டு இன்வால்வ் ஆகிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் நெக்ஸ்ட் டைம் ஓமானில் ஏதாவது உங்களுடைய விழாக்கள் நடக்கும்போது நான் கூடுதலாக இன்வால்வ் ஆகி என்னுடைய ஹாஸ்பிட்டல் சர்வீசஸையும்
நம்ம மெம்பர்ஸுக்கு ஃப்ரீயாட்டு கன்சல்டேஷன், அதுபோல் சிம்பிள் டெஸ்ட் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன். என்ன இருந்தாலும் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்கள் பல தமிழர்களுக்கு உங்களுடைய அசோசியேஷனால் நிறைய பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதனால் என்னுடைய வாழ்த்துக்களை இன்னும் ஒரு தடவை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டு என்ன இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு என்னை அழைச்சதுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிட்டு நான் வந்து முடிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ 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 ரொம்ப 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 நன்றி சார். டாக்டர் ராமன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, சாதாரணமாக எல்லாரும் வர்ற மாதிரி ஒரு டாக்டர் தொழிலுக்காக ஒமானுக்கு வந்துட்டு அவரோட சேவையினால பல உயிர்களை, ஒமான் நாட்டில் உள்ள உயிர்களை காப்பாற்றுறதுனால வந்து ஒமான் நேஷனல் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது ஒமான் நாட்டில் வந்து ஒருத்தர் வந்து நேஷனாலிட்டி வாங்கணும் அப்படின்னா, அந்த வகையில் வந்து டாக்டர் ராமன் வந்து நம்ம தமிழ் சமுதாயத்தை வந்து ஒமான் நாட்டில் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்ச ஒருத்தர். கண்டிப்பாக எல்லாருக்கும் அது தெரியுமான்னு தெரியல, அதனால் அதை நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். எல்லாரோட வாழ்த்துக்கள் டாக்டர் ராமனுக்கு. முதல் தடவை இந்த ரைஸ் மாநாடு வந்து ரைஸோட ஆரம்ப நாட்கள்லேயே அவர் இருந்திருக்கிறாரு. 2019 நம்ம அஃபா ஹவுஸில் நடந்த விஷயம் நிறைய நம்ம இதுல வந்து இலவசமா வந்து நிறைய மருத்துவ உதவி எல்லாம் செய்ய முடிஞ்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார், வாழ்த்துக்கள். எனிவே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மீட்டிங்காக போயிட்டு இருக்குது. ஒரு 63 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஒரு 2-3 டேஸில் வந்து கலெக்ட் பண்ண விஷயம் கண்டிப்பாக நம்ம எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிக்கு வந்து சிறப்பான வாழ்த்துக்கள் சொல்லணும். குறிப்பாக அருள் மைக்கேல் சார், ராஜசேகர் சார் மற்றும் எல்லா விதமான பூபாலன் சாராக இருந்தாலும் சரி, நேற்று கூட மீட்டிங் போட்டு பண்ணீங்க. முதல்ல அதுக்கு நன்றி. ஹெட் ஆஃபீஸ்லேருந்து மைக்கேல் சார் தான் அதை கோஆர்டினேட் பண்ணார். ஃபாதர் வந்து இதுக்கு டைம் கொடுத்து வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. அங்கிருந்து இது தத்தோ சரவணன் சாராக இருந்தாலும் சரி, நம்ம இறைமதி சாராக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா தலைவர்களும் இதுக்கு வந்து இந்த ஒரு சிறப்பான ஒரு ரோட் ஷோ நடக்கிறதுக்கு நீங்கள் செஞ்சுருக்கீங்க. இந்த ஏற்கனவே எல்லாமே சரவணன் சார் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக கரெக்டாக என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லதை சொன்னார். அந்த வகையில் எனக்கு பர்சனலி டே 1லேருந்தே மலேசியா வந்து க்ளோஸ் டு தி ஹார்ட் அப்படின்னு சொல்லணும். 2-3 ரீசன். ஒன்று வந்து ரைஸ் மாநாட்டில் வந்து எப்போவுமே எந்த மாநாடாக இருந்தாலும் மலேசியா தான் அதில் முதன்மையாக இருக்கும். 2 மாநாடு நடத்தியிருக்காங்க, 3வது மாநாடு நடத்துகிறாங்க. ரைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு உலகத்துக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சது வந்து சரவணன் சார் வந்து மலேசியாவில் அந்த மாநாடுகள் நடத்துறது தான். அந்த வகையில் எனக்கு ரொம்ப அது பிடிச்சமான இடம், பிடித்தமான நபர். இந்த 3வது மாநாடு வந்து கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் ட்ரேட் நடக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஒமான் வந்து கண்டிப்பாக மலேசியாவுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் தான் சரவணன் சார் சொன்னது மாதிரி இங்கேருந்து மைனிங் ப்ராடக்ட் வந்து சைனா நிறைய இம்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து கேட்வேயாக மலேசியாவிலேருந்து தான் நிறைய பேர் வந்து இங்கேயே அவங்க மைனிங் வச்சு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ட்ரேடிங் பார்த்தோன்னா நிறைய கட்டட தொழிலுக்கான எல்லா விதமான பொருட்களும் பல நாடுகள்லேருந்து மலேசியா சென்ட்ரலைஸ் பண்ணி அங்கேருந்து வருது. அதுபோக பாம் ஆயிலாக இருக்கலாம், சில ஃபுட் ப்ராடக்டாக இருக்கலாம், நிறைய ட்ரேடிங். மலேசியா தான் ஒரு ஹப்பாக இருக்குது. அந்த ஃபாரிஸ்ட் கண்ட்ரீஸுக்கு வந்து இங்கே மிடில் ஈஸ்ட்டுக்கு வரக்கூடிய ஹப்பாக இருக்கும். ஏற்கனவே ஃபாதர் சொன்ன மாதிரி இங்கே வந்து ஃப்ரீ ட்ரேட் வந்து யூஎஸ் இருக்கிறதுனால அந்த நாடுகள்லேருந்து கலெக்ட் பண்ணி ஒமானுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு 30-35 நாடுகள்லேருந்து எல்லாரும் அங்கே வர்றதுனால ஒமான்லேருந்து வரக்கூடிய மக்களுக்கு சிறப்பாக அவங்களோட தொழிலை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா கண்டிப்பாக இந்த மலேசியன் மாநாடு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அப்டேட்டு, இங்கே நம்ம வந்து இந்த மாநாட்டு, அதாவது ஒமான் மாநாட்டுக்கு அப்புறம் ரொம்ப சிறப்பாக இங்கே மந்த்லி மீட்டிங்ஸ் வந்து ப்ராப்பராக போயிட்டு இருக்குது. உலக லெவலில் உள்ள வேறு லெவலில் உள்ள கண்ட்ரிஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாநாடு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒமான்லேருந்து அதிகப்படியான பீப்புள் நம்ம போகணும். ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பெருமைக்குரிய விஷயம் என்னென்னா டிடபிள்யூஐ நம்ம சிறப்பாக டாக்டர் ஜூடி தலைமையில் நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள்டையுமே நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. அதையும் ஃபார்வர்ட் பண்ணி அது ஒரு கமிட்மெண்ட்டாக கண்டிப்பாக இந்த ஒரு உமன் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது மாதிரி நாங்கள் எதிர்பார்க்குறோம் சரவணன் சார். அதுவுமே நாங்கள் 1 or 2 days அப்டேட் பண்ணுறோம். அது உமன்ஸுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரேட்ஸ் எதுவும் இருக்கான்னு தெரியல, அதுவும் நீங்கள் எங்களுக்கு சொல்லணும்.
இது போக பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரா இருக்கலாம், அந்த பக்கத்தில் இருக்கிற நாடுகளோட தாய்லாண்டா இருக்கலாம், இந்தோனேஷியா இருக்கலாம். அங்க இருந்து சில பொருட்கள் வந்து ஒமானுக்கு தேவைப்படக்கூடியதை கூட ஐ திங்க் மலேசியாவிலேருந்து கோஆர்டினேட் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல வகையில் நிறைய நான் ஏற்கனவே அவர் சொன்ன விஷயத்த ரிப்பீட் பண்ணி போர் அடிக்க விரும்பலை. கண்டிப்பாக ஒமானில் இருந்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய பீப்புளுக்கு வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு மாநாடாக இருக்கும்னு சொல்லக்கூடியதில் எந்த சந்தேகமும் இல்லை. இணைந்து செல்வோம், அந்த ஒரு உலக தொடர்பை நம்ம பெறுவோம். எந்த வகையில் என்ன ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் பர்சனலாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க, நம்ம அதுக்கான விளக்கங்கள் தரப்படும். கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நல்ல பார்ட்டிசிபென்ட்ஸ் நம்ம மலேசியா மாநாட்டுக்கு போகணும். அப்போ தான் ஏற்கனவே ஃபாதர் சொன்ன மாதிரி மதுரை மாநாட்டில் மலேசியாவுக்கு அடுத்தபடியாக கிட்டத்தட்ட ஒரு 45 நபர்கள் நம்ம ஒமான்லேருந்து கலந்துக்கிட்டோம். அதே மாதிரி தான் 2வது மாநாடு மலேசியாலையும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டிசிபென்ட்ஸ் கம்மியாயிடுச்சு. தேர் ஆர் வேரியஸ் ரீசன். இப்போ திரும்பவும் அதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். எல்லாருக்கும் அது ஒரு வேண்டுகோளாகவும், இன்னும் நண்பர்கள் இதில் கலந்துக்கிடாத நண்பர்கள்ட்ட கூட எல்லாரும் சொல்லுங்கள். அதிகப்படியான ரெஜிஸ்ட்ரேஷனோட நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தோட போகணும்னு சொல்லக்கூடிய வேண்டுகோளோட என்னோட வாழ்த்துக்களையும் இதில் கலந்துக்கிட்டவங்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். மற்ற வேர்ல்ட் லீடர்ஸ் கொஞ்சம் பேச. சார் இவருங்க இருக்காங்க, ட்ரேட் மிஷன் பற்றி குணேஸ்வரன் இருக்காரு. மேபி குணேஸ்வரன் Okay. ஷேர் அபவுட். நீங்க கால் பண்ணிடுங்க சார். சரவணன் சார், நீங்க உலக ஆமா, ஆமா. தலைவர்களை நீங்க கால் பண்ணுங்க. ஆமா, சார் குணேஸ்வரன். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஜெயமா சார், அருள் மைக்கேல் சார், தேங்க்யூ ஃபார் கோஆர்டினேட்டிங் திஸ் எஃபர்ட். ஏன்னா ஓமன் ஈவெண்ட் நான் பார்ட்டிசிபேட் பண்ண கிடையாது. பட் நான் இந்த ட்ரேட் மிஷன் சம்பந்தமா ரைஸ் இல்லாத குரூப்ஸ்ல நாங்கள் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 2 பேர்கிட்ட நான் பேசியிருந்தப்ப அவங்க சொன்னது வந்து ஓமன் சமிட்ல ஜாயின் பண்ணியிருந்தோம். அண்ட் அவங்க வந்து கண்டக்ட் பண்ண இதில் கிடைச்ச கான்டாக்ட்ஸ் வச்சு இன்னைக்கு வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் ஈவெண்ட் டைம்ல நீங்கள் இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் கூட்டிகிட்டு போய் ஒரு ஐ திங்க் சூப்பர் மார்க்கெட்டோ ஏதோ ஒரு இதை காமிச்சிங்க, அதுலேருந்து லேர்ன் பண்ண நிறைய டெக்னிக்ஸ் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னது. ஸோ இது வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. என்ன அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் எந்த அளவுக்கு மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கு அப்படின்றதான் இந்த பிளாட்ஃபார்மோட பெரிய ஸ்ட்ரென்த்தாக பார்க்குறோம். அண்ட் இது கன்சிஸ்டண்டாக போயிட்டு இருக்கு. நாங்களும் ரைஸோட இணைஞ்சு டிராவல் பண்ணுறது, அருள் மைக்கேல் சார் நான் வந்து டாவோஸில் மீட் பண்ணோம் ரேண்டமான இதில். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸில் மீட் பண்ணதில் வி கேம் டு நோ அபவுட் ஈச் அதர். ஸோ மக்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா டெஃபினட்டாக இந்த பிளாட்ஃபார்மை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். மதி சார் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் அப் தமிழர்கள்லேருந்து சக்ஸஸ்ஃபுல் தமிழர்கள் வரைக்கும் நீங்கள் இதை சந்திக்கிறதுக்கான பெரிய வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பு கிடைக்கிறத தாண்டி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு ஃபாதரோட இன்டென்ஷன்ல தான் நாங்கள் அவர் கூட சேர்ந்து ரைஸ் கூட சேர்ந்து நாங்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கோட முன்னோடி முயற்சியா இந்த மலேசியன் சம்மிட்ல வந்து நாங்கள் ட்ரேட் மிஷன்ற கான்செப்டை லான்ச் பண்றோம். ஸோ இது ட்ரேட் மிஷன் கான்செப்ட் என்ன அப்படின்னா சம்மிட்ல லார்ஜர் ஸ்கேல்ல நடக்கிற விஷயத்த கியூரேட் பண்ணி இண்டிவிஜுவலான மெம்பர்ஸுக்கு ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குறது அப்படின்னா. ஏன்னா நீங்க இப்ப வரும்போது 600 பேர் 1000 மக்களை நீங்க சந்திக்கும் போது உங்களுக்கான தனிப்பட்ட ரீதியில ஒரு தொழில் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற டிஸ்கஷன்ஸ் உங்களால மேக் பண்ண முடியுமா அப்படின்றது எல்லாருக்குமே பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு தவற விடுறாங்க. ஸோ இது எப்படி அணுகிறது அப்படின்றது தெரியல அப்படின்ற விஷயங்கள் பேக் டு பேக் எங்களுக்கு வர்றதால நாங்கள் அதை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரேட் மிஷனை நாங்கள் முதல்ல இது பண்ணோம். முதல்ல நாங்கள் தனியாக அதை ரன் பண்ணுறதா இருந்தது. பட் மக்களுக்கு இந்த டேட்ஸ் பிரச்சனை இருக்கு, ரொம்ப நாள் இருக்க முடியாது அப்படின்றதால சரவணன் சார்கிட்டையும் ஃபாதர்கிட்டையும் பேசி இந்த ட்ரேட் மிஷனை நாங்கள் சம்மிட்டோடைய பேரலா ரன் பண்ணுறோம். அண்ட் சரவணன் சார் எங்களுக்கு தனியாக ரூம் அலோகேட் பண்ணுறாரு பேஸ்ட் ஆன் எத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ் வரோம் அப்படின்றது. ஸோ இந்த ட்ரேட் மிஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா நான் அந்த பேசி முடிச்சதுக்கப்புறம் லிங்க் ஒன்று ஷேர் பண்ணுறேன். அதில் இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலாம். அந்த ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணுற இன்ஃபர்மேஷனை வச்சு நாங்கள் உங்களுக்கு ரிலேட்டடான இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பையர்ஸாக இருந்தால் செல்லர்ஸாக இருந்தால் பையர்ஸ், இல்லை இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ட் அப்ஸோ இல்லை ஸ்டார்ட் அப்பில் இருக்கிறவங்களுக்கு இன்வெஸ்டரை கனெக்ட் பண்ணுற மாதிரி கியூரேட்டடாக அந்த கனெக்ஷன்ஸை மேக் பண்ணுவோம். ஸோ நீங்கள் என்னென்னா 1-on-1 மீட்டிங்ல அவங்க கூட உட்காந்து நீங்க உங்க பிசினஸை நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ரேண்டமா ஒரு க்ரௌட்ல நின்று பிசினஸ் கார்டை கொடுத்து சார் நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்றதுக்கு பதிலாக ஒரு இண்டஸ்ட்ரி இதுல உட்காந்துக்கிட்டு நீங்க அவங்க கூட நேரடியா பேசுவீங்க. இப்ப நிறைய இதுக்கு முன்னாடி தூத்துக்குடி ரோட் ஷோ நடந்துச்சு. அதுல ஐடில இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்போ வந்து ஆற்றல்ல ஜாயின் பண்ணுங்க, ஆற்றல்ல இருக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு.
நீங்க ஸ்பெசிஃபிக்கான இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த தலைவர்களோடயோ இல்லை அந்த பிஸ்னஸ் பர்சன்ஸ் கூடயோ நீங்க கனெக்ட் பண்ணி பிஸ்னஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுல இன்னொரு அடிஷனல் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இந்த சம்மிட்ல ஃபாதர் அண்ட் சரவணன் சார் ஹாஸ் ஓப்பன்ட் அப் திஸ் ஃபோரம் ஃபார் நான் தமிழ் பிஸ்னஸ் பீப்புளை வந்து இந்த ட்ரேட் மிஷனுக்குள்ள கொண்டு வரோம் நாங்கள். ஸோ மலேசியாவில் வி ஆர் ஆல்ரெடி ஹேவ் கனெக்டட் வித் லோக்கல் மலேசியன் பீப்புள். அங்கே இருக்க சேம்பர்ஸ் இருக்கட்டும், அங்கே எக்ஸ்போர்ட் அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆர்கனைசேஷன் ரன் பண்ணிட்டு இருக்க மிஸ்டர் காபூர் கூட நாங்கள் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க வந்து 100 நான் மலேசியன், அதாவது நான் தமிழ் பிஸ்னஸ் பீப்புள் மலேசியாவில் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள இந்த சம்மிட்டுக்கு பேஸ்ட் ஆன் நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற ஃபார்ம்ஸை பேஸ் பண்ணி கூட்டிட்டு வராங்க. ஸோ அவங்க கூட நீங்க 1-on-1 மீட்டிங்ஸ் நீங்க வச்சுக்க முடியும். அதாவது சம்மிட்ல வர்றவங்க கூட கனெக்ட் பண்றதுன்றது ஒண்ணு, சம்மிட் சம்பந்தமே இல்லாம நான் தமிழ் பிசினஸ் பீப்புள் உள்ள வராங்க, அவங்க கூட அதாவது மலேசியாவில் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றது. இப்போ மலேசியா இஸ் சேரிங் த ஆசியனோட 2025ஓட இதை வந்து அவங்க தான் சேர் பண்றாங்க. ஸோ இதுல இருக்க 11 கண்ட்ரீஸுக்கும் நீங்க ஈஸியா ட்ரேட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அது சம்பந்தமான மலேசியன் பிசினஸ் பீப்புளை நீங்க அந்த கியூரேட்டட் 1-to-1 செஷன்ஸ்ல நீங்க மீட் பண்ண முடியும். பட் இதுக்கு டெஃபினட்டா ஒரு அடிஷனல் காஸ்ட் இருக்கு. அதை நாங்க கான்ஸ்டன்டா எல்லா குரூப்ஸ்லயும் சொல்லிட்டு இருக்கோம். பட் ரைஸ் இதுல ஆல்ரெடி நீங்க டெலிகேட்டா பார்ட்டிசிபேட் பண்ணி சைன் அப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களை நீங்க எங்கேட்டா ரெஜிஸ்டர் பண்ணும்போது டாப் சர்க்கிளுக்கு வித் நோ அடிஷனல் காஸ்ட் நாங்க அப்கிரேட் பண்ணிடுவோம் சரவணன் சார் அப்ரூவலோட. பட் வி ஆர் கிவிங் டிஸ்கவுண்ட்ஸ். இப்போ சில பிஸ்னஸஸ் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா டைரக்டா ரீச் அவுட் பண்ணுங்க. மேக்ஸிமம் எங்களால் எவ்வளோ சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, ஏன்னா நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தெரிஞ்சு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும்தான் இதோட பெனிஃபிட் உங்களுக்கு புரியும். ஸோ நான் வந்து பார்க்குறேன் எப்படி நடக்குது அப்படின்றதுல ஆக்சுவலி வி ஆர் டூயிங் திஸ் வெரி கியூரேட்டட், வெரி ஸ்ட்ரிக்ட், இட்ஸ் பியூர்லி பிஸ்னஸ். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் இந்த ஈவெண்ட்டை நாங்கள் ரன் பண்ணுறோம். It's very well supported by all leaders worldwide. ராசமாணிக்கம் சார் வந்து குளோபல் தமிழ் லாஜிஸ்டிக்ஸ் ஃபோரம் லான்ச் பண்றாரு. இறைமதி சார் ஆல்ரெடி ஆற்றல் இது ரன் பண்ணிட்டு இருக்காங்க, டிடிஐ இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூ ஹேவ் மல்டிபிள் விங்ஸ் அங்கே இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி பற்றி தெரியணும், லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்னா நீங்க வாங்க. பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்றோம். ஒன்ஸ் யூ ரெஜிஸ்டர், நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து வந்து ட்ரைனிங் செஷன்ஸ் கண்டக்ட் பண்றோம். அதாவது இந்த மாதிரி சம்மிட்டோ ட்ரேட் மிஷனுக்கு நீங்க போகும்போது உங்களை நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு ஃபாரின் கண்ட்ரியில போய் பிஸ்னஸ் பண்றதுன்றது ஒன்று, அது விஷயமா நீங்க எவ்வளவு ப்ரிப்பேர்டா இருக்கீங்கன்றதுக்கான ஒரு ட்ரைனிங்கும் நாங்கள் கண்டக்ட் பண்றோம். ஸோ அதுல ஜாயின் பண்ணி நீங்க இது பண்ணலாம். எல்லா லிங்க்ஸும் இப்போ நான் ஸ்டாட்ல ஷேர் பண்றேன், ஜாயின் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்கு, கொஞ்சம் சப்போர்ட் வேணும் அப்படின்னா எங்க கம்பெனி மைக்ரா வெஞ்சர்ஸ் எவ்வளோ பண்ண முடியுமோ வில் ஹெல்ப் யூ அவுட் டு மேக் ஷுர் யூ கெட் த பெனிஃபிட் அவுட் ஆஃப் திஸ். ரைஸோடு சேர்ந்து நம்ம முன்னேறலாம். எல்லாரையும் மலேசியன் சம்மிட்டுக்கு வாங்க. நீங்க சம்மிட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அப்படி சம்மிட் ரெஜிஸ்டர் பண்ணி அடுத்தது வந்து நீங்க ட்ரேட் மிஷனுக்கும் வரணும் அப்படின்றது தான் என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள். ஸோ கண்டிப்பா வாங்க, சேர்ந்து ஜெயிப்போம். வாய்ப்புக்கு நன்றி சரவணன் சார், அருள் மைக்கேல் சார் அண்ட் ஜெயமா சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்கள் பார்த்தீங்கன்னா இறைமதி சார் வந்து சேட் காலம்ல போட்டிருக்காரு, ஒன் ஆஃப் மிஸ்டர் நவநீதன் ஃப்ரம் ரைஸ் சிங்கப்பூர். அவர் வந்து ஓமானுக்கு போனதில் நன்மை அடைஞ்ச பிறகு இப்போ வந்து எல்லா சமிட்டும் வந்து கலந்துக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஓமான் சமிட் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் பிடிச்சிருக்கு. அடுத்து சுவிட்சர்லாண்ட்ல இருந்து நம்மளோட ராசமாணிக்கம் சார் இருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டை வந்து கொண்டு போய் உலகத்தரத்தில் மற்ற நாடுகளோட பிரதமர் லைக் வந்து பிரசிடென்ட்லாம் வந்து எப்படி வந்து அவங்களோட வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் நடத்துகிறாங்களோ அங்கே கொண்டு போய் தமிழ் எக்கனாமிக் ஃபோரம் வந்து நடத்துறதுக்கான ஒரு பெரிய முயற்சி எடுத்து உலகமே பார்த்து மற்ற இனமும் பார்த்து தமிழர்கள்லாம் அங்கே போகிறாங்க, என்ன காரணம், யார் இவங்கன்னு பார்க்குற அளவுக்கு செய்த திரு டாக்டர் ராசமாணிக்கம் அவர்களே அன்பு நினைக்கிறேன். ஸ்ரீ ராசமாணிக்கம். வணக்கம் சரவணண்ணா, நன்றி. கேக்குதா? கேக்குது சார். கேக்குது. ஓகே ஓகே. சாரி. என்னென்றால் இது ரொம்ப சந்தோஷம் இந்த குறுகிய நேரத்தில் அறிமுகப்படுத்தினதுக்கு. வாழ்த்துக்கள். ஓமான் நாட்டை பொறுத்தவரை சொல்ல தேவையில்லை. நம்மளோட ஜிஎம்ஆர் அண்ணன், பிரதர் ஜிஎம்ஆர் மற்றும் அருள் மேக்லிஸ் அதெல்லாம் டாவோஸுக்கு வந்து மிகவும் சிறப்பாக செயல்படுத்தி இப்போ அவங்களுடைய டீம் வந்து ஏற்கனவே இப்போ அடுத்த கட்டமாக பினாங்களை சந்திப்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம். மற்றது என்னென்னு சொன்னால் அந்த
இப்போ இந்த லொஜிஸ்டிக் ஃபோம் வந்து இப்போ அநேகமாக ஓமான்லேருந்தும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எங்களோட லொஜிஸ்டிக்கில் ஒர்க் பண்ணுற, அதாவது லொஜிஸ்டிக்கில் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் உள்ள வேறு வாராங்கள், அதே 1-2 பேரில் வராங்க. இப்போ சரவணனா சொன்ன மாதிரி இப்போ எல்லாமே இப்போ தொடர்ந்து குயிக்காக வந்திருந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ திருப்பி பழையபடி கொஞ்சம் கூட வரலாம்னு நம்பிக்கையாக இருக்குது. ஏன்னா நான் தொடர்ந்து 2-3 பேரோட நான் அந்த 2 வாரமாக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் வந்து நான் நினைக்கிறேன் இன்னும் நிறைய பேர் வந்து இந்த பினாங் மாநாட்டை கொஞ்சம் சிறப்பாக செய்வார்கள்னு சொல்லி. ஏன்னா நாங்கள் அந்த தமிழ் லொஜிஸ்டிக் ஃபோமில் நாங்கள் தீர்மானித்த ஃபால் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி நான் பிளான் என்ன இருந்தது என்று சொன்னால், இப்போ நாங்கள் இப்போ 40 நாடுகள் வந்து சேர்ந்து செய்கிறோமோ, நாங்கள் எங்களுடைய அடுத்தடுத்த மகாநாட்டில் எப்படி ஒரு 100 நாட்டை கொண்டு செய்யணுன்றது தான் எங்களுடைய கணிப்பு. அதாவது இப்போ நாங்கள் ரைஸ் அமைப்பு வந்து தொடர்ந்து இப்போ 40 நாடுகளோட நிற்காம 100 நாடுகளோட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடியதாக, அதாவது இப்போ தமிழ் மக்கள் மட்டுமில்லை நோன் தமிழாக சேர்ந்து அந்த மட்டில் வந்து நாங்கள் இப்போ மிகவும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறோம். இப்போ சுவிட்சர்லாண்டை பொறுத்தவரை வந்து இப்போ நாங்கள் கூடுதலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். எப்படியும் ஒரு 10 பேராவது குறைஞ்ச வருவார்கள்னு சொல்லி. ஆனால் யூரோப்பாவில் சேர்த்தா இதெல்லாம் சேர்த்தா 25லேருந்து 30 பேர் நாங்கள் கட்டாயம் நாங்கள் இந்த முறை மகாநாட்டில் வந்து சந்திப்போம். சரவணன்னா ரொம்ப மிகவும் நீங்கள் சிரமப்பட்டு நாளாந்தம் இவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு இப்போ உங்களுக்கு தெரியும் இவ்வளோ மாநாடு இவ்வளோ செய்கிறத கஷ்டப்பட்டு நீங்கள் செயல்பட்டு வாரீங்கள். உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. மற்றபடி இறமதி சேருக்கு நேற்று தான் பிறந்தநாள். எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். நீங்கள் அடுத்தது ஃபாதர் இருக்கிறாரு. இனிமேல் ஃபாதருடைய செயல்பாடில் வந்து சொல்ல தேவையில்லைன்னு சொன்னால் அவருடைய உழைப்பு எங்களுக்கு உண்மையில் ஒரு பெரிய ஒரு வரப்பிரதாசமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அவர் நாளாந்தம் இரவு பகல் உழைத்து எங்களை முன்னேற்றணும்னு சொல்லி அவர் முன்னேறதையில் எங்களை முன்னேற்றிக்கிட்டு இருக்கின்றாரு. அதனால அது அவருக்கு மேலே இறையருள் கிடைச்சி எங்களுக்கு சேர்ந்த வாழ்த்துறேன். மற்றும்படி எல்லோரையும் நான் பினாங்களை சந்திக்கின்றேன். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பயணித்தால் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு வெற்றியும் கிடைக்கும். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. உண்மையிலே வந்து திரு ராசமாணிக்கம் ஐயா சொன்னது போல நம்ம இந்த வார்த்தையை பண்ண ஒரு பெரிய வெற்றி என்னன்னா, இறைமதி சார் அங்கே இருக்காரு. ஒரு பெரிய வெற்றி என்னன்னா, இந்த ரோட் ஷோ வந்து விடாம வந்து அந்த டொமைன் செய்தில்ல, இன்னைக்கு வந்து அதோட இம்பேக்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா மலேசியால இருந்து குறிப்பா ஐடிலையும் லாஜிஸ்டிக்லையும் வந்து இந்த 3 நாட்களோட வந்து கியூரியும் ரெஜிஸ்ட்ரேஷனும் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குறிப்பா லாஜிஸ்டிக் மட்டுமே வந்து நிறைய வந்திருக்கு. காரணம் என்னன்னா, இந்த மாதிரி வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த நெட்வொர்க் வந்து ரொம்ப முக்கியம். அவங்க பொருள் வந்து எங்கெங்க அனுப்புறோன்னு. அப்போ யூரோப்லேருந்து வராங்க, இந்த மாதிரிலாம் வரேன்னு சொன்னோன்னே நிறைய பேர் வந்திருக்காங்க. அதனால வந்து இந்த மாநாடு வந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னையே பல வெற்றி கண்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதில் உதாரணமாக பிணைங்கில இருந்து ஒரு கம்பெனி வந்து இந்தியாவில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி திறக்கிறதுக்கான முயற்சிகளில் கையெடுத்து போட்டுட்டாங்க. அதே போல் வந்து இன்னொருத்தர் வந்து ப்ராப்பர்ட்டி லைன்ல இருந்து திருச்சி வரைக்கும் மலேசியாவிலேருந்து போய் பண்ணியிருக்காங்க. அதே போல் சிங்கப்பூரில் நடந்திருக்கு. அந்த மாதிரி பல நெட்வொர்க்கு வந்து நடந்திருக்கு. இறைமதி சார்பில் வந்து குறிப்பாக அந்த ஃபிக்கி என்று அழைக்கப்படுகின்ற பல இடத்துல இருந்து இந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியா வந்து ஒரு டிவைஸை வந்து நம்ம வந்து ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி ஆளுங்களுக்கு கொடுப்போம், அவங்க பாய்க்கிட்டோம். ஒரு 10 ப்ரோடாக்ட் இருக்காங்க, ஒரு ப்ரோடாக்ட் நம்ம ஸ்பான்சர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வரக்கூடியவங்களுக்கு வந்து ஆரம்பத்திலேயே வந்து நன்மை பெறணும்னு சொல்லிட்டு இந்த மாநாட்டில் வந்து அப்படியே பார்த்து பரிமாறும்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல பாண்டித்துறை சொல்லுவாரு. பதம் பார்த்து ஒரு ஆளுக்கு வந்து என்னென்ன தேவையோ அது பரிமாறும்னு சொல்லிட்டு அது வந்து நான் மட்டும் இல்லை, இந்த அணியை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் கிறிஸ்டபர் நினைக்கிறேங்க இருக்காரு பெங்களூர்ல இருந்து. அவர் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து ஒரு இதுல எப்படி ஓடுவாங்களோ அந்த மாதிரி வந்து நம்மளோட இயக்கத்துக்கு கிடைச்சிருக்கின்ற அண்மையில் வந்து எனக்கு வந்து லைக் வந்து சென்னை சமிட்டுக்கு முன்னதான் வந்து அவரை வந்து மலேசியாவில் நான் பார்த்தேன். அவர் வந்து வரும்போது எனக்கு கால் பண்ணாரு. அவரை பார்த்துட்ட பிறகு நான் வந்து சென்னை சமிட் போகும்போது நான் பெங்களூர் போனேன், அவங்க அணியே பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்மளே பயமுறுத்தி இருக்கிற மாதிரி நாளுக்கு ஒரு சாப்டர் திறக்கிறாரு, திடீர்னு வீம சாப்டர்ன்றாரு. அந்த அளவுக்கு வந்து அக்ரெசிவா போயிட்டு இருக்காரு. பெங்களூர்ன்றது அடுத்து சிலிகான் வேலியில வந்து ஒரு முக்கியமான இடம். காரணம் என்னன்னா ஐடியில ஒரு முக்கியமான இடம்னு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கர்நாடகா ஃபாதர் பாண்டி சொல்லி 20 to 30% தமிழர்கள் இருக்கிற இடத்துல வந்து இப்ப திரும்பி வந்து ஆக்டிவா வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில கிறிஸ்டபர் அவர்கள் அன்புடன் அளிக்கின்றேன். தேங்க்யூ சரவணன் சார் ஃபார் த இன்ட்ரடக்ஷன் சார். உண்மையாக சொல்ல போனால் இது ஒரு பெரிய வாய்ப்பு சார் எனக்கு. ஸோ ஐ மீன் என்ன பண்ணின்னு இருக்கிறோமோ வி ஜஸ்ட் டூயிங் இட் யூனோ ஒரு ஃப்ளூக் மாதிரி தான் போயிட்டுருக்கு சார். பட் நிறைய வேலை நடந்துட்டு இருக்கு. யூனோ வி ஹாவ் அ பிக் லீடர்ஷிப் டீம்
ஒரு 22 பேர் முன்ன வந்தாங்க. who said we will support the cause. அப்படி பார்த்தீங்கன்னா மாதம் அட்லீஸ்ட் கேதரிங் அபவுட் 100 மெம்பர்ஸ் ஒரு மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு மீட்டிங் பண்ணுறோம். இது ஒரு பெரிய வாய்ப்பு சார் எங்களுக்கு. எங்கள் பெங்களூருக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு. அண்ட் சார் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க சார். சரவணன் சார், we're all excited to meet you. இந்த வாட்டி கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா நாங்களும் ரொம்ப புதுசு. ஸோ இந்த வாட்டி ஒரு 25 to 30 மெம்பர்ஸ் கண்டிப்பாக வரும். பட் மதுரை வந்துட்டு we will definitely rock. ஒரு 200-250 சேர்ந்துருவோம்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த நம்பிக்கை இருக்குது. Thank you. And I'm very glad connecting with global members. Definitely we'll all meet soon in Penang. Thank you. Thank you. அத மேடம் அச்சானா இருந்தாங்க போல, அவங்க இருக்காங்களா? சரிங்க. வேற யாராவது இந்த மாநாடு பத்தி ஏதாச்சும் கேள்வி இருக்குங்களா? ஏன்னா நாங்க இருக்கிறனால ஒரு நம்மளுக்கு ஒன்று 16 நாள் இருக்கு. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். லைக் நீங்க கேட்கலாம். பிகாஸ் மாநாட்டு ஒட்டி திடீர்னு சரவணன் சார் நீங்க இழைச்ச மாதிரி இருக்கீங்க, தரிச்சிட்டீங்கன்னு கேள்வி கேட்டுறாதீங்க. ஒரு இன்பிட்வீன் மிஸ்டர் இன்ட்ரோடக்ஷன் மிஸ்டர் சந்திரன் எங்க டாப் சர்க்கிள் லீடர் இருந்தாங்க. மிஸ்டர் ஃபரூக் இருந்தாங்க. ஃபரூக் பேச பார்க்கறாரு போல. பேசுங்க சார், சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். ஃபரூக் சார், நீங்க மியூட்ல இருக்கீங்க சார். முயற்சி. Can you hear me? Yes sir. Okay, thank you for giving me an opportunity to address you. And in fact, 2 மீட்டிங்ல வந்திருக்கிறேன் நான் முன்னையும். அதனால மிஸ்டர் மைக்கேல் is a very good friend of mine and he has been very helpful to me in many ways. And தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று நம்ம சொல்லுவோம். அதனால தலை நிமிர்ந்து தமிழர்கள் நிற்கணும், அதுதான் எங்களோட விருப்பம். இதுக்கான வேண்டிய என்ன இதுவும் நம்ம செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம். 40 வருஷத்துக்கு மேல நான் ஓமான்ல இருந்திருக்கிறேன் எலக்ட்ரிசிட்டி லைன்ல. அதனால இப்போ நீங்க அட்ரஸ் பண்ண விஷயங்கள்ல ஐடியும் லாஜிஸ்டிக் மட்டும்தான் அட்ரஸ் பண்ணியிருக்கிறீங்க. இது இல்லாம வேர்ல்டுல ரொம்ப அதிகமா நடக்க போகிறது இன்னும் வருங்காலத்துல என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ரினியூவபிள் எனர்ஜி. இப்போ ஃபாசில் ஃபியூவல்ல இருந்து மாறி நம்ம ரினியூவபிள் எனர்ஜியில போயின்னு இருக்கிறோம். இதுக்கான ஏதாவது ஆயத்தங்கள் ஏதாவது நம்ம செய்யறோமா, அதுவும் கொஞ்சம் சொல்லிடுங்க. இந்த ஃபீல்டுல நான் ரொம்ப மும்முரமா இயங்கிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ ஒமான்ல நிறைய 12 ப்ராஜெக்ட் மெகா ப்ராஜெக்ட் வந்துகிட்டு இருக்குது. 1-2 ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. கிரீன் அமோனியா ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது வேற இடத்துக்கு போய் அது கிரீன் ஹைட்ரோஜனா மாத்த போறாங்க. அதனால வேர்ல்டுல ஃபாசில் ஃபியூவல் எல்லாம் போயிட்டு இப்போ எலக்ட்ரிக்கும் இதுவும் கிரீன் ஹைட்ரோஜனும் வரப்போகுது. இதுக்கான நம்ம முன்னெச்சரிக்கையா என்ன செய்ய போறோம், இதுக்காக நம்ம என்ன செய்யலாம், அதை பத்தி நீங்க கொஞ்சம் அட்ரஸ் பண்ணா நல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நான் சொன்னது 2 டோமின் பத்தி தான். ஆனா நம்ம ஒரு 16 டோமின் 15 டோமின் சொல்லியிருப்போம். அதுல ரினியூவபிள் எனர்ஜி, இஎஸ்ஜி பத்தி இருக்கு. அப்புறம் ஆயில் அண்ட் கேஸ் பத்தி இருக்கு, ஐடி பத்தி இருக்கு, என்வாயரன்மெண்டல் பத்தி இருக்கு, அக்ரிகல்ச்சர் பத்தி இருக்கு, டெக்ஸ்டைல் பத்தி இருக்கு, மேனுஃபேக்சரிங் பத்தி இருக்கு. ஸோ எல்லா துறைகளும் இருக்கு. நம்ம அந்த ப்ரோச்சரை ஷேர் பண்ணோம். பட் அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி வி கேன் டிஸ்கஸ். காரணம் என்னன்னு சொன்னாக்கா என் நம்பர் நாங்கள் போடுறேன். பிகாஸ் ஏன்னு சொன்னாக்கா ஒவ்வொரு வேல்யூபிள் இதுவும் நம்மளுக்கு தேவை. கிரீன் டெக்னாலஜி பற்றி நம்ம பேசுவோம். ரினியூவபிள் எனர்ஜியில் பார்த்தீங்கன்னா சரவாக்னு சொல்கிற மாநிலம் இன்றைக்கு மலேசியாவில் அதுக்காக முக்கியத்துவம் கொடுத்து நிறைய செய்கிறாங்க. ஸோ அதனால் அந்த மாநிலத்தை ஒட்டியும் நம்ம பேசலாம். ஸோ என்னோட நம்பர் இங்கே போட்டிருப்பேன். நீங்கள் எப்போ வேணாலும் என்னை தொடர்பு பண்ணலாம். ஸோ நிச்சயமா நம்ம சொன்னது 2 உதாரணம் நான் சொன்னது காரணம் என்னன்னா, அந்த 2 தலைவர்களுக்கு இருந்தாங்க. ஆற்றலுக்கு இறைமதி சார் இருந்தாரு. அப்புறம் இந்த பக்கெட் ஸ்ரீ ராசமாணிக்கம் இருந்தார். அது 2 நடுவில் நடந்துட்டு இருக்கு. அதை ஒட்டி நினைக்கிறேன் இறைமதி சார் என்ன சொல்றீங்களா சார், அவர் சொன்னது கேள்விக்கு எனி இன்புட்? ஃபாரூக் சார் சொன்னதுக்கு சொல்லுங்க. ஃபாரூக் சார் சொன்னதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்களான்னு கேட்டேன். ரெனியூவபிள் எனர்ஜியை பத்தி நான் சொல்ல எல்லா டிஸ்கஷனும் இருக்குன்னு டெஃபினெட் இருக்கு. நீங்க என்ன சொல்ல போறீங்க?
renewal discussion, I think we have ஒரு நம்ம sustainability we have Gopi Gopalakrishnan sir. He is IT entrepreneurs but turn into sustainability. I think he is the person who can give the best person to discuss. So sir Farooq Saki sir, நீங்க வரும்பொழுது I think you will be really delighted to meet him. ஒரு நல்ல ஒரு very senior person. He is into sustainability. I think I'll definitely introduce you, sir, when you come. Sure. I think you'll discuss together. Either he used to visit Africa for the sustainability project காக அங்க இருக்கிற ஆப்பிரிக்க மக்களுக்கு I think ஒரு அடுப்பு இருக்கு இல்லையா, அந்த அடுப்புலாம் செஞ்சு நிறைய பெரிய ப்ராஜெக்டாக வந்து கெட்ஸ் கிராண்ட் ஃப்ரம் யூஎஸ் அண்ட் தென் கம்ஸ் அண்ட் சப்ளைஸ் அண்ட் செட்டப்ஸ் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு நல்லா கனெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் யூ வாண்ட் ஐ கேன் ஆல்சோ பர்சனலி கனெக்ட் யூ ஈவன் நவ். நான் அருண் மைக்கேல் சார் உங்கள் நம்பர் வாங்கிட்டு ஐ கனெக்ட் யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்து யாராவது கேள்விகள் இருக்கா? ஏதாச்சும் இருக்குங்களா? மேபி மகாதேவன் சார் இருக்காரு, கத்தார் லீடர் மகாதேவன் சார். மேபி கூப்பிடுங்க தலைவா. எங்கே மகாதேவன் சார்? தஞ்சாவூர்ல வெக்கேஷன்ல இருக்கார். அன்மியூட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தேன், டக்குன்னு முடியாந்துட்டேன். வெக்கேஷன்ல இருந்தேன். முதல்ல வந்து இறைமதி சாருக்கு என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல, டியூ டு டிராவல். ஐ எம் சாரி ஃபார் தட். அதே மாதிரி சரவணன் சார், நீங்க அந்த உங்க ஹெல்த்தை பத்தி உங்க உடம்ப பத்தி நான் டவுட் கேட்கல. நீங்க பேசினாவே யாருக்கும் டவுட் வராது. அதனால உங்களுக்கு ஒரு அருமையான வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. அதாவது ஓ மேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ஓமான் அப்படிங்கிற ஒரு நாடு. பார்க்குற ஒவ்வொருத்தரையுமே வந்து ஓ அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு நடந்த மாநாடுகள்லயே ரெக்கார்டான ஒரு மாநாடு ஒமான்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஜேஎம்ஆர் சாரா இருக்கட்டும், அருள் மைக்கேல் சாரா இருக்கட்டும், அவருடைய எக்ஸ்காம்ல இருக்கக்கூடிய குழுவினர்களாக இருக்கட்டும், இப்பொழுது விரைந்து பயங்கரமாக செயலாற்றி கொண்டிருக்கும் செயல் வீரர் திரு ராஜசேகரனாக இருக்கட்டும், இன்னமும் டிடபிள்யூஐ எல்லாம் பார்த்து நான் மிரண்டுட்டேன். கத்தாரில் பெருமையாக சொல்லுவோம் டிடபிள்யூஐ நாங்களாம் பயங்கரம் அப்படி அப்படின்னு. ஆனால் டிடபிள்யூஐ வாஸ் ஆசம். ஜூடி மேடம் நடத்தின டிடபிள்யூஐ மீட்டிங்க்கு நான் போயிருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸலண்டான மாநாடுகள், பரிமாற்றங்கள் நமக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அந்யூன்யங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க நாட்டுக்கு நாடு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வியப்பான ஒரு விஷயம். அதாவது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அதர்ஸ் லேக் இஸ் அவர் லக் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் இப்போ லேகிங்ல இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து ரைஸ் வந்து நமக்கு ஒரு பெரிய லக். ஏன்னா நமக்குலாம் ரைஸை பற்றி தெரிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உனக்கு இவங்களை தெரியாதா, அவங்கள தெரியாதா, இந்த கார் தெரியாதா, இந்த ஃபுட்பால் பிளேயரை தெரியாதாங்கிற மாதிரி ரைஸ் தெரியாதா உனக்குன்னு ஒரு 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 அந்த மாதிரியான ஒரு காலத்துக்காக தான் நம்ம இயங்கி கொண்டிருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கும் ரைஸ், அதை வந்து கடின உழைப்போடு வளர்த்து கொண்டிருக்கும் அருட்தந்தை அவர்களுக்கும் உலகளாவிய தலைவர்கள் அவருக்கும் முதற்கொண்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது வந்து மலேசியா மாநாடா இல்லை கூலி படமா ரிலீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மலேசியா மாநாடு தான். கூலி படத்தை தூக்கி நீங்கள் பின்னாடி வச்சிட வேண்டியதான். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் சரவணன் சின்னப்பன் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார்கள், அவரோட துணை நிற்கும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்போ மணி வந்து இங்கேயாவது தஞ்சாவூரில் வந்து 9:30 மணி, அங்கெல்லாம் மணி 12. இறைமதி சார், சரவணன் சின்னப்பன் சார்லாம் அப்படி முழிச்சு இருந்து வேலை பார்த்து இப்படி உழைத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா அது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவரோட சேர்ந்து கோணேஸ்வரன் சாரா வந்து அவரும் அவரோட டீம் வந்து எல்லாருமே வந்து அந்த ஷோ பேரலாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணி இன்ஃபர்மேட்டிவாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது வந்து இது ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி டேக் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் சீட் பெல்ட் போட வேண்டிய ஒரு நேரம். ஏன்னா யாரும் நம்ம வந்து எந்திரிச்சு அங்கிட்டு இங்கிட்டு போயிடக்கூடாது. ரொம்ப கவனித்து உற்று நோக்குகின்ற ஒரு காலத்தை நோக்கி ரைஸ் போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையான ஒரு செய்தி. ஏறத்தாழ 14 வெற்றி மாநாடுகளை நடத்தி நம்ம வந்து அடியெடுத்து வச்சு போயிட்டு இருக்கிறோம். அப்படிங்கும்போது நிறைய செயல் வீரர்கள் இருக்கிறாங்க. அடுத்த மதுரை மாநாடு, மலேசியா மாநாடு எத்தனை பேர் வராங்களோ இன்ட்டு 4 போடணுங்கிறதுக்காகவே மகேந்திரவேல் சார் ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு அங்கெல்லாம் வர்றதுக்கு. அது மாதிரி உலக தலைவர்கள் இத்தனை பேருமே வந்து உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த உன்னதமான இதில் நான் ஏற்கனவே சொன்னது போல அதர்ஸ் லேக் இஸ் அவர் லக் அப்படிங்கிற மாதிரி இந்த லேகிங்காக இருக்கிற மக்களுக்கு இதை எடுத்துக்கொண்டு நாம் செல்ல வேண்டும். ஏன்னா டாவூஸ் அரங்கிலே நாம் நடத்தி விட்டோம். ராசமாணிக்கம் சாரோடைய ஒரு 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 அருமையான ஒரு ஏற்பாட்டில் டாவூஸே நம்ம டச் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் வேற எங்கே நம்ம போக வேண்டி இருக்குன்னு தெரியல. அந்த அளவுக்கு ரைஸ் வந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால அது மக்களிடத்தே வந்து இன்னும் நிறைய புரிதல் வேணும்.
தொழிலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் வந்து முதலாளியாக மாற வேண்டும் என்ற ஒரு வேட்கையோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது போய் ரீச் ஆகணும். அதனால வந்து இந்த மாநாடு ஒரு வெற்றி மாநாடு. கத்தார்ல இருந்து ஏற்கனவே வந்து ஒரு 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 10 பேர்கிட்ட ரெஜிஸ்டர் பண்றதுக்காக பேசிட்டு இருக்கிறோம். ஒரு 15 பேர்கிட்டயாவது கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. இல்லனாலும் வந்து ஊர்கள்ல சென்று சொல்ல ஆரம்பித்து விட்டோம். இன்னைக்கு நான் பிஎன்ஐ மீட்டிங் போயிருந்தேன் தஞ்சாவூருக்கு. அங்க ரைஸ பத்தி பேசி, அங்க ஒரு டாக்டரும் அவங்களோட ஒய்ஃபும் ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஸோ அந்த மாரி நெறைய பேர் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. இது வந்து அந்த ஊர், இந்த ஊர் அப்படிங்கிறத விட ஃபாதர் சொன்ன மாரி வந்து ஒரு நம்முள் வெற்றி, ஒருவரின் வெற்றி நம்முள் வெற்றிங்கிற மாரி, ஒருவரின் தோல்வி நம்முள் தோல்வி அப்படிங்கிற மாரி நம்ம அத தோல்வியாக ஆக்கப் போறதே கிடையாது. மோர் தென் 500 to 600 பீப்பிள் வந்து அட்டெண்ட் பண்ண போறாங்க. கடாரம் கொண்டான் அந்த ஒரு இடத்த பார்ப்பதற்காக சோழமண்டலத்திலிருந்து வருவதற்காக நானும் காத்து கொண்டிருக்கிறேன். உங்களிடம் நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலகத் தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கம். விட்டு போன யாரா இருந்தாலும் மன்னிக்கவும். நன்றி, வணக்கம். ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஒமான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக். தேங்க் யூ so much for the Oman road show and please thank you for calling me also. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you. Thank you. மிஸ்டர் ரமேஷ், இவர் மிஸ்டர் சந்திரன், நம்ம ஒமான்ல இருந்து டாப் சர்க்கிள் லீடர். சந்திரன் சார் இருக்கீங்களா? ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க பார்த்தேன். பாரிஸ் மகேந்திரவேல் இருக்காரு சார். இருக்காரு சார். பெரிஸ். நீங்க பேசலாம். ஓகே ஓகே. அனைவருக்கும் இனிய எளிமின் தமிழ் வணக்கங்கள். நிகழ்கால ராஜேந்திர சோழனா விளங்கி கொண்டிருக்கக்கூடிய சரவணன் சின்னப்பன் சார் அவர்களுக்கும், ஏன்னா அன்னைக்கு அந்த சோழர் வந்து கடல் கடந்து வணிகம் பண்ணாருன்னா, இன்னைக்கு நீங்க 40 நாடுகள் இருக்கக்கூடிய தமிழர்களை ஒருங்கிணைக்கிறீங்கன்னா ரியலி கிரேட். அவருடைய வம்சாவளியினர் அப்படிங்கிறத நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சரவணன் சார். அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி ஓமன்லாம் ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்த மாநாடு. தொடர்ந்து அருட்தந்தையாருடன் பயணிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு நம்ம அனைவருக்கும் கிடைத்திருப்பது ஒரு இறைவன் கொடுத்த பாக்கியம். அன்பான நண்பர்களுக்கு, இணைந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தினசரி உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் ஃபேஸ்புக்லையும் நம்முடைய இந்த எளிமின் மாநாடு குறித்து அவசியமாக வைக்கணும்னு அன்போடு உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன். நீங்கள் மட்டும் இல்லாமல் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களோ, ஏன்னா யாம்பற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல எல்லோருமே வந்து எல்லாரையும் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு முஸ்தீபா முனைப்பா வேலை பார்ப்போம். அவர் அன்பு சகோதரர் நம்முடைய தஞ்சை மண்டலத்திலிருந்து இன்னைக்கு கத்தார்ல போய் மகாதேவன் எல்லாம் பூரா நிறைய கடவுளா இருந்துகிட்டு இருக்கோம். அவர் சொன்ன மாதிரி மிக ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நம்முடைய மலேசிய 3வது மாநாடு, ஏன்னா இது வந்து முப்பெருந்தேவியர் சொல்ற மாதிரி 3வது, ஏற்கனவே 2 மாநாடுகள் மலேசியா கண்டிருக்கிறது. இந்த 3வது மாநாடு நிச்சயமாக மிக ஒரு சிறப்பாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நண்பர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், தினசரி இன்னையிலிருந்து உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் உங்களுடைய ஃபேஸ்புக் மற்ற சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் நம்முடைய சம்மிட்டை பகிரணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த 15வது மாநாட்டின் மூலமாக இங்கே வர, ஏன்னா நிறைய மதுரைக்காரங்க உள்ளூர்காரங்கிட்ட சொல்கிறோம், இல்லை இந்தியாவில் இருக்கவங்கள நீங்கள் இந்தியாவில் கலந்துக்கிட்டா போதுமே அடுத்த வருஷம் நினைக்காதீங்க, மலேசியாவுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டச்சு இன்னும் நல்லா கிடைக்கும். ஸோ மலேசியாவுக்கு நம்ம பார்க்க வந்தாங்கங்கிற ஒரு உணர்வு எல்லாருக்கும் இருக்கும். இங்கே வந்து வெளிநாட்டு 30 நாட்டுக்காரங்க 40 நாட்டுக்காரங்களை சந்தித்து அவங்கள மதுரைக்கு உங்களுடைய இண்டஸ்ட்ரிக்கு இன்வைட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும். சக்ஸஸ் ரேட்டு கூணும் அப்படிங்கிறத நம்முடைய அனைத்து பெருமக்களுக்கும் அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடையும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த ஐயமும் இல்லை. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நித்யா ரூபன் இருக்காங்களா? இருக்காங்க சார். மேடம் பேசுகிறேன், உங்கள் வாழ்த்துறை. மியூட்ல இருக்கீங்க. இல்லை பேசலாமா? அன்மியூட்ல தான் இருக்காங்க. சரி. ஓகே ஓகே, then you can proceed sir. சிவகுமார் சார் வந்திருக்காங்க போல. சிவகுமார் சார் வந்திருக்காங்க போல இருக்கு. சார், are you there? சொல்லுங்க சார். சார் வாங்க. ரொம்ப நன்றி. வாழ்த்துறை, உங்கள் வாழ்த்துறை. கேமரா வாங்க. இல்லை, இருந்தாலும் உங்கள திருமுகத்தை காண்பித்து உங்களுடைய வார்த்தைகளை நம்ம வாய் மலர சொன்னா நல்லா இருக்கும்.
அன்மியூட்டா இருக்கீங்களா? ம் இருக்கேன் சார். வாங்க ஓகே வாங்க வாங்க வெல்கம். ம் சார். வணக்கம் சார். சரவணன் சாருக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு வணக்கம். உங்க வீடியோ சார் திருப்பி போயிடுச்சு வீடியோ சார். சிவா சார் உங்க வீடியோ சிவகுமார் சார் பாக்குற அளவுக்கு பேசல. பரவாயில்ல இருங்க. ஜம்முன்னு இருக்கீங்க வாங்க சார் இரமதி சாருக்கு, ஜேஎம்ஆர், மற்ற அருள்மைக்கு சார், சரவணன் சார், சரவணன், நந்தினி மேடம் எல்லாருக்கும் வணக்கம். ஓகே சார், வாழ்த்துக்கள். உங்களுடைய சக்சஸ் ஆகிறதுக்கு என்னோட ஃபுல் ஒத்துழைப்பு இருக்கும். எங்க ஒமான்ல இருந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பா என்னோட சப்போர்ட் இருக்கும் சார். வாழ்த்துக்கள். உங்களுடைய மலேசியா சப்மிட் நல்லபடியாக நடக்குது. ஓகே சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ 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 சார். சார் ரொம்ப தேங்க்யூ நன்றி. தேங்க்யூ. ம் நித்யாரூபன் மேடம். மேடம் இல்ல சார். அவங்களுக்கு ஆடியோ இஷ்யூ இருக்குன்னு சொல்றாங்க சார். சரி ஓகே ரைட் ஃபைன். ஓகே சார் சரவணன் சார் நீங்க. ஓகே பின்ன யாராவது இருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு நிறைவு கொண்டு வந்துடலாம். காமில் சார் கேள்வி இருக்குங்களா? யா பாண்டியன் காமில் பேசிட்டு சார் இருக்காரு. இருக்கார். காமில் சார் கொஞ்சம் பாண்டியன் சார் சொல்லுங்க. பேசுங்க சார் பாண்டியன் சார். காமில் சார் மிஸ்டர் பாண்டியன் பேசுன பிறகு காமில் பேசு. கத்த இதுல அன்மியூட் பண்ணிட்டீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம் சார். பாண்டியன் சார் பேசலாம் சார். குட் ஈவினிங் ஆல் உலக தலைவர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ தமிழன் என்று சொல்லடா தரணி நீ வெல்லடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம ரைஸ் கத்தார் மூலயமா வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 14 மெம்பர்ஸ் இங்கே மாதவன் சார் சொன்ன மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இதுவுமே முடிஞ்சது. ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சரவணன் சார், நாம் ரெஃபர் பண்ணி தமிழ்நாட்டிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8 மெம்பர்ஸ் இந்த ஈவெண்ட்டுக்கு போகிறாங்க. தே ஆல் ஆர் ஃபர்ஸ்ட் டைம் தே ஆர் விசிட்டிங். ஸோ அதனால வந்து நம்ம எலிவேட்டர் ஸ்டார்ட் அப் பீச் அந்த மாதிரி ஏதாவது வந்து நியூ மெம்பர்ஸ் வரவங்களுக்கு வந்து ஒரு சின்ன செஷன் ஆர்கனைஸ் பண்ணால் இட் வில் பி வேல்யூ ஆடட். அண்ட் அது வந்து அவங்களோட வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம கூட டச் அப் அண்ட் கனெக்டிவிட்டி இருக்கிறதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் செகண்ட் திங் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் தட் விசா அந்த டீட்டெயில்ஸ் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா இட் வில் பி கிரேட்ஃபுல் சார். விசா ஆன் அரைவல், பட் ஆனால் வந்து அந்த டிஜிட்டல் ட்ராவல் கார்டு வந்து எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் குரூப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா இட் வில் பி குட் ஃபார் ஆல். அண்ட் விஷ் யூ ஃபார் கிராண்ட் சக்ஸஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஆக்சுவலி ட்ராவல் அட்வைசரி வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் வந்து நான் இன்னும் 2 நாளில் வந்து ஒரு வீடியோ செய்கிறேன். தட் மீன்ஸ் வந்து ஒரு வீடியோ சில சமயத்தில் வந்து படிக்க மாட்டாங்க. அதனால வந்து வீடியோ செஞ்சாங்கன்னா அது இன்னும் தெளிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோ செய்கிறேன். இந்தியா பாஸ்போர்ட் ஹோல்டர் லைக் வந்து யூஎஸ் பாஸ்போர்ட் ஹோல்டர், சிங்கப்பூர் அந்த மாதிரிலாம் வந்து ஒன் அரைவல் விசா தான். சிங்கப்பூருக்கு தேவையில்லை, அவங்க பேக்கை தூக்கிட்டு அப்படியே தாண்டி இப்படி வந்துடலாம். அந்த அளவுக்கு யூஎஸ்க்கும் பிரச்சனை இல்லை. அதே போல் இந்தியாவாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு இதுதான். மலேசியாவில் வரும்போது 2 கண்டிஷன் தான். ஒன்று வந்து நீங்கள் வரும்போது அந்த ட்ராவல் கார்டு எழுதியிருக்கணும். 2வது வந்துன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். 3வது வந்து நீங்கள் வந்து தங்குற இடத்த வந்து நீங்கள் உறுதி செய்திருக்கணும். 4வது வந்து என்னன்னாக்கா கை இருப்பு அப்படின்னா வந்து உங்களுக்கு பணம் இருக்கான்னு கேட்பாங்க. கிரெடிட் கார்டோ இல்லை விசாவோ இல்லை கேஷோ ஒர்த் ஆஃப் 1000 ரிங்கெட்டுக்கு செலவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம காட்டணும். அது வந்து சமயத்தில் தான் கேட்பாங்க. குறிப்பாக வந்து நம்ம ஒரு யங்காக இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக வராங்கன்னா அவங்கள்ட்ட கேள்வி கேட்பாங்க. பட் அதனால தான் நான் வந்து குரூப்பில் ஒன்று போடுறேன். யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களோ இந்த 2 நாள் 3 நாளுக்குள்ளே வந்து உங்கள் பேர் எழுதிட்டீங்கன்னா இமிகிரேஷன்ஸ்க்கு வந்து நம்ம பேர் கொடுத்துருவோம். போன வாட்டி மாதிரி இந்த 2 சமயத்துலையும் வந்து 0 ரிஜெக்ஷன். அதே போல் இதுலேயும் நம்ம 0 ரிஜெக்ஷனை மெயின்டைன் பண்ணலான் இருக்கோம். அதனால வந்து நீங்கள் எழுத வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனால வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா நாங்கள் பேரை கொடுத்துருவோம். எங்களோட ஆளும் வந்து ஏர்போர்ட்டில் நிற்பாங்க. ரைஸ் மலேசியாவிலேருந்து கண்டிப்பாக ஏர்போர்ட்டில் நிற்பாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் சிக்கல் இருந்தால் அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது பெரும்பாலும் இருக்காது. இது வரைக்கும் நடந்ததில்லை. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இன்னொருத்தர் ரமேஷ் நினைக்கிறேன் நம்மளோட ஒரு எக்ஸிபிட்டர் ரமேஷ் கை தூக்கியிருக்காரு. 99CM CRM. ஓகே பேசுங்க Sir, ரமேஷ். actually, வாங்க. for a US visa holder, anything which is there, do I need apply பண்ணணுங்களா நம்ம? இல்லை அப்போ அதாவது நீங்கள் இந்தியா பாஸ்போர்ட்னால சார் அது வந்து நீங்கள் வந்து யூஎஸ் விசாலாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் இந்தியா பாஸ்போர்ட்டாக இருந்தாலே நீங்கள் வந்து 2026 31 டிசம்பர் வரைக்கும் ஆன் அரைவல் ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து 48 மணி நேரத்துக்கு வரதுக்கு முன்னே ஒரு கார்டு நீங்கள் வந்து அரைவல் கார்டு நீங்கள் பண்ணணும். அது அதில் இருக்குது. பட் நாளைக்கு நான் வீடியோ செய்வோம், அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பேன். அது வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ண போகிறோம். Okay.
பர்ஃபெக்ட் சார். இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு நாங்க பெங்களூர் சென்ட்ரல்ல இருந்து 3 பேரை புஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் ரேவந்த் கிட்ட டீடைல் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஒருத்தரை டாப் சர்க்கிள்க்கு மைக்ரேட் பண்ணியிருக்கோம் சார். இது பெங்களூர் சென்ட்ரல்ல இருந்து. Sure, sir. நானும் இறைமதி சாரும் ஒரு வீட்னஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாநாட்டில் மட்டும்தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க ஸ்டாண்டர்ட்ல இருந்து டாப் சர்க்கிளுக்கு மாறுறாங்க. டாப் சர்க்கிள்ல இருக்கிறவங்க பூத் எடுக்கிறாங்க. பூத்துல இருக்கிறவங்க ஸ்பான்சரா மாறுறாங்க. அப்படியே 3 நாளைக்கு ஒரு வாட்டி பல்ட்டி அடிச்சுட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு தி அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் பூத் ஆரம்பிச்சுன்னா இந்த வாட்டி அந்த கான்ஃபரன்ஸ் நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்த சுத்தி பூத் போடுறோம். அப்படின்னா பூத் சைட்ல எல்லாம் இருக்க போது பூத்துல இருந்தே நீங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம். அது ஒண்ணு. அதே சமயத்தில் ஸ்பான்சரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டேஜ் டைம் இருக்கும். ஸோ அதனால டாப் சர்க்கிள் ஒரு பக்கெட்டு, பூத் ஒரு பக்கெட்டு, அதோட ஸ்பான்சர்ஸ்க்கு ஒரு பக்கெட்டு. ஸோ எனிதிங் லைக் ஒரு பாயிண்ட் சரவணன் சாரோட ஷேர் பண்ணணும். நீங்க சொன்ன ஆடட் வேல்யூ பாயிண்ட், மதுரையில இருந்து அந்த இபிஎஸ்ல இருந்து ஒரு 6 ஸ்டால் சார்ட்ட சொல்லி புக் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு 3க்கு எதிர்பார்க்குறாங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஸ்டாண்டர்டு ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ எங்கூடைய பிஎன்ஐல பயணிக்கிறவர் டாப் சர்க்கிளுக்கு நாளைக்கு அவரை கன்வெர்ட் பண்றோம். நிறைய இதில் அதிசயங்கள்லாம் நாங்கள் நிகழ போகுது. 7வது அதிசயம்ன்ற மாதிரி இப்போ 8வது அதிசயம் அநேகமாக மலேசியா சம்மிட்ல நிறைய நடக்க போகுது. அந்த நம்பிக்கை அதிகமாக இருக்கு. ஸோ இந்த ஸ்டால்ஸ் புக்கிங்கே நிறைய இருக்கு. இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸுக்கு என்னோட நம்பரை ஷேர் பண்ணிக்கலாம் சார். அவங்களுக்கு நம்மளே ஃப்ரீ ஆஃப் சர்வீஸாக பண்ணி கொடுத்தோம். நார்மலாக சார்ஜ் பண்ணுவோம். அந்த கார்டு சார் சொன்ன மாதிரி அந்த டிஜிட்டல் அரைவல் கார்டு, அது நம்ம நம்பருக்கு எங்கிட்ட கான்டாக்ட் பண்ணாங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் சொல்லி நான் உங்களுக்கு அந்த 48 ஹவர்ஸ்க்குள்ளே பண்ணுறது நம்ம ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துறோம். யாராக இருந்தாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள், அவங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் சார். சரவணன் சார், இப்போ பாண்டியன் கத்தார் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். பேசும்பொழுது ஸ்டார்ட் அப் பிட்ச்னு தான் சொன்னாங்க. ஐ டோன்ட் நோ ஹி மென்ட் ட்ரைனிங் ஃபார் கமிங் டு த பெனாங் சமிட் ஆர் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் டு டூ த பிச்சிங் டு கெட் த இன்வெஸ்ட்மெண்ட், அப்படி தெரியல. ஸோ ரைஸில் நிறைய அமைப்புகள் இருக்குன்னு சொல்லி, யுவா அமைப்புகள், துணை அமைப்புகள் இருக்குன்னு சொல்லி அறுத்தந்தைன்னு சொன்னாங்க. சரவணன் சார் சொன்னாங்க. அதில் ஒன்று G10 அப்படின்னு குளோபல் தமிழ் ஏஞ்சல்ஸ் நெட்வொர்க். அறம் முருகேசன் அவங்க தலைவராக இருக்கிறாங்க. அது நாங்கள் அதுவும் ஆற்றலோடு சேர்த்து லாஸ்ட் வீக் ஒரு சமிட் வச்சுருந்தோம். அதில் மிக அழகாக பாலா சுவாமிநாதன் அமெரிக்காவிலேருந்து வந்தாங்க. அவங்க ஃபெட்னாவுடைய முன்னாள் தலைவர். அழகாக எப்படி தமிழ் வெஞ்சர் ஃபண்ட் கிரியேட் பண்ணுறது, அதோட நெசசிட்டி என்ன, அது ஒரு வளர்ந்த தமிழர்கள், வெற்றியடைந்த தமிழர்கள் தன்னுடைய சமுதாயத்துக்கு செய்கிற ஒரு முக்கியமான பணி. ஏன்னா புதிய தொழில் முனைவர்கள்னு சொல்லி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்னு சொல்கிறோம். அது அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ராங்கான ஐடியா இருக்கும். ரொம்ப டிஸ்ட்ரப்டிவாகவும் இருக்கும். இப்போ இருக்கிற ரொம்ப கடினப்பட்டு செய்கிற ஒரு வேலையை மிக எளிதாக செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை இளைஞர்கள் கையில் வச்சுருப்பாங்க. முயற்சி பண்ணுறதுக்காக அவங்க ஒரு டீம் எடுக்கணும், அதுக்கு பணம் வேணும், ஆஃபீஸ் செட்டப் பண்ணணும், அதுக்கு பணம் வேணும். இதுக்கெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கேட்பாங்க. அதுக்கு இனிஷியலாக கொடுக்குறது சீட் மணின்னு சொல்லுவாங்க. ப்ரீ சீட் அண்ட் சீட் 2 ஸ்டேஜுக்கு உள்ளவங்க நம்ம மலேசியாவில் பிச் பண்ணலாம். அதுக்கு நான் 2 லிங்க் அனுப்பிச்சிருக்கிறேன். ஒரு ஃபார்ம், இஃப் யூ வாண்ட் டு பிச் ஃபார் த பிச் ஃபெஸ்டிவல், நீங்கள் ஸ்டார்ட் அப்பாக இருந்தால் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் அப் நிறுவனம் தமிழ்நாட்டில் இருந்தால் இந்த ஃபார்மை கொடுத்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி சொல்லுங்கள். அந்த பிச் ஃபெஸ்டிவல் நடக்கும் பொழுது நம்மளை மாதிரி யாராவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்து தே ஹேவ் கொஞ்சம் கேஷ் இருக்குது, நான் இது மாதிரி மக்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி நான் பார்க்கணும் அப்படின்னா ஒரு மினிமம் 2.5 lakhs இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் G10ஓட ஏஞ்சல் இன்வெஸ்டராக மாறலாம். அந்த லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், அந்த வாட்ஸ்அப் சேட் குரூப். அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா then you can come and sit in the pitch fest panel and evaluate which startup you want to invest. Minimum 2.5 lakhs ஒரு ஸ்டார்ட் நீங்கள் கொடுக்கலாம். அது மாதிரி எவ்வளோ வேணால் பண்ணலாம். 10 ஸ்டார்ட் அப் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை ஒரே ஸ்டார்ட் அப்புக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த G10ங்கிறது இஸ் நியூ ஸ்கீம். லாஸ்ட் ஜனவரியில் நடந்த சென்னையில் நடந்த சம்மிட்டில் நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரேஜில் ஒன்று ஆற்றல் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. ஆல்வேஸ் க்ரௌடோ, TDI சக்ஸஸ்ஃபுல். G10ஓட கிட்டத்தட்ட 20-30 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ப்ராப்பரான பிச்சிங் செஷன் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதில் நேட்டிவ்லிருந்து வேதா அருண் ஒரு மேடம் வந்திருந்தாங்க. ஸ்டார்ட் அப் சிங்கம்ஸ் ஒரு டிவி ஷோ நடத்துகிறாங்க, அந்த டீம் வந்திருந்தாங்க. எல்லாம் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணதில் ஒரு 3 பேர்த்துக்கு 1,50,00,000 அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடச்சிருக்கு. ஸோ வெற்றிகரமான விளைவுகள் அல்லது ரொம்ப மகிழ்ச்சிகரமான விளைவுகள் வருது இது மாதிரி வர்றவங்களுக்குங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரிய வருது. நிறைய பல ஸ்டோரிகள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நவநீதன் சொல்லி இங்கே சிங்கப்பூர்ந்து ஒருத்தர் வந்திருக்காரு, கியூடெக்லேருந்து. மஸ்கர் தான் ஃபஸ்ட்டு வந்தார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாநாட்டுக்கும் அவர் தான் முதல்ல ஒரு 10 முதல்ல 5 பேரில் அவரே
புக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இஸ் ஏபிள் டு மேக் யூஸ் ஆஃப் த நெட்வொர்க். கரெக்டாக வந்து பயன்படுத்தி அவருக்கு கிடைக்கும், அவருக்கு தொழில் தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைச்சிட்டு இருக்கு. அதனால ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ பலருக்கும் பயன்பட வாய்ப்பு இருக்கு. ஒன்று இந்த G10 ஸ்டார்ட் அப், அந்த ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா எனக்கு கேளுங்க. தேங்க்யூ. அரமுருகேசன் சார் இருக்கார், அவரையும் பேச வைக்கலாம் நீங்க. தேங்க்யூ. அரமுருகேசன் சார் இருக்கீங்களா? ஏதாச்சும் சொல்லணுமா? அடிஷ்னல் பாயிண்ட்ஸ்? அரமுருகேசன் சார்? இல்ல, அவரே சொல்லிட்டாரு, இறை சொல்லிட்டாரு, அதனால நான் சொல்ல வேண்டியது இருக்காது. தேங்க்யூ இறை. சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ. நான் நினைக்கிறேன் G10 தலைவர் குளோபல் தமிழ். G10 காசு இல்லைன்னா அவர் தான் பிடிக்கணும் நம்ம எல்லாரும். இன்னைக்கு தேதிக்கு அவர் பைசா அதிகமா தேவை. சார் உங்க படத்தை வந்து நாங்க காட்ட வச்சிட்டோம், உங்களை தான் எல்லாரும் தேடுவாங்க. மாநாட்டுக்கு ஏதாவது ஃபன் பண்ணுவீங்களா சார்? சரிங்க, அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக வந்து என்னோட வந்து என்னன்னு சொன்னா, நான் வந்து இப்போதான் பிணை மாநிலத்திலேருந்து வந்தேன். இப்போதான் சிஎம் இந்த பேசிட்டு இருக்க நேரத்தில் சிஎம் கன்ஃபார்ம் பண்ணாரு. காரணம் அவர் வந்து காலையில் வருதா இல்லையான்னு 15ஆம் தேதி இரவு டின்னர்ல நம்ம கூட கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தியிருக்காரு. ஸோ அதனால வந்து நிகழ்ச்சி திட்டமிட்ட வழியில் நல்ல வழியாக நடந்து கொண்டிருக்கின்றது. நம்ம இன்னும் என்ன இதாக செய்யலான்னு பார்க்குறோம். உங்கள்கிட்ட இருந்து கேட்டுக்கொள்வது ஒன்று தான். அதிகமாக ஃபாரினர் வரும்போது ஒரு நாட்டில் வந்து அந்த நாட்டில் நம்ம எடுக்கிற முயற்சிக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். காரணம் என்னன்னா, இவ்வளவு நாடுல இருந்து நம்மள்ட்ட வராங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த வகையில வந்து இந்த மாநாட்டுக்கு வந்து அந்த வேல்யூ ஆடட் சொன்னாக்கா, குறிப்பா சிங்கப்பூர், அந்த மாதிரி தமிழ்நாடு, இந்த மாதிரி பலரும் வரும்போது நம்மளுக்கு வந்து ஆரம்பத்திலேயே வந்து இந்த நாட்டுல இவ்வளவு பேர் வராங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு தைரியமா நம்ம சொல்றோம். அந்த வகையில மிடில் ஈஸ்ட்ல இருந்தும் ஒரு பெரிய குரூப்னு வர சொன்னா நிச்சயமா அந்த நாட்டுல வந்து ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும். காரணம் என்னன்னா, பீயிங் எ முஸ்லீம் கண்ட்ரி, அவங்க எதிர்பார்க்கறது வந்து இப்போ முஸ்லீம் கண்ட்ரில இருந்து வரும்போது குறிப்பா இந்த ஹலால்ன்றது வந்து $1 trillion எக்கனமி. அதனால மலேசியால இருந்து இந்த ப்ராடக்ட்ஸும் போவோம், ஹலால் சர்வீசஸ் போவோம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதனால டூரிசம் என்பது வேரிஸ் சார் இங்க இருக்காரு, டூரிசம்ன்றது A to Z பிசினஸ். அந்த அளவுக்கு அதுலயும் வந்து பெரிய வாய்ப்புகள் இருக்கு. மலேசியால இருந்து மட்டும் மாசத்துக்கு 25,000 பேர் வந்து இந்தியாவுக்கு போறாங்க. இந்தியால இருந்து 1 மில்லியன் பேர் ஒரு வருஷத்துக்கு வந்து மலேசியாவுக்கு ரெஸ்கியூ பார்க்க வராங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த மலேசியால வந்து அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா நான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உங்கள் அனைவரையும் மீண்டும் வா தமிழா என்று அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஜூடி இருந்தாங்க, ஜூடி அருளப்பன், எங்களோட TWA சேர்மன் இன்சார்ஜ். இருக்கீங்களா ஜூடி? சரி, இட்ஸ் ஓகே. அவங்க TWA பத்தி பேசுறதுக்காக அவங்கள கூப்பிடலாம்னு நினைச்சேன். சரி, ஓகே. ஜூடி, ஆர் யூ தேர்? ஓகே, ராஜசேகர், நீங்க தேங்க்யூ, வோட் ஆஃப் தேங்க்ஸ். ஓகே சார். சார் வணக்கம். இந்த ரோட் ஷோ வந்து இப்போ கிட்டத்தட்ட 60 மினிட்ஸ் தாண்டி 90 மினிட்ஸ் வந்து நம்ம ரெகுலர் மீட்டிங் மாதிரி போயிட்டு 90 மினிட்ஸ் நம்ம ரெகுலர் மீட்டிங் ஃபார்மேட். அந்த அளவுக்கு வந்து இந்த மீட்டிங் வந்து ஒரு எஃபெக்டிவாகவும் ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் நிறைய புரிதல்களை வந்து கொடுத்துருக்கு. இந்த அதற்கான தலைமை பொறுப்பெடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கும் தத்தோ சரவணன் சார் அவர்களுக்கும் அண்ட் சீஃப் கெஸ்டா வந்த ஃபாதர் ஜெகத் கஸ்பா அவர்களுக்கும் மற்ற தலைவர்கள், வேரியஸ் தலைவர்கள் வந்து வெவ்வேறு நாட்டிலேருந்து கலந்துக்கிட்டீங்க. உங்க எல்லாருக்கும் வந்து எங்களோட ரைஸ் ஒமான் தமிழ் ஆண்டர்பிரினர் ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் சார்பாக எங்களது நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் இந்த இன்னைக்கு நிகழ்வு நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமா வந்து திரு அருண்மைக்கேல் சார் வந்து யூஎஸ்ல இருந்தாலும் எங்க எல்லாரையும் வந்து ஃபாலோ பண்ணி இதை பக்காவை நடத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சி வந்து அவருக்கு மிட் நைட்டா இருந்தாலும் நம்மளை வந்து எல்லாரையும் ஃபாலோ பண்ணி இது பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் ஜெயமர் சார் வந்து எப்போ வந்து ஒரு எந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னு போய் நின்னாலும் வந்து அதை டக்குன்னு அவங்க வீட்டு கல்யாணம் மாதிரி எடுத்து எல்லா சிறப்பு மக்களையும் ரீச் பண்ணி இதை சிறப்பாக நடத்துறதுக்காக அவர் வந்து தோல் கொடுத்து கடைசி வரைக்கும் நின்றுட்டு இருக்காரு. அதனால ஜெயமர் சாருக்கு எங்களது நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏனைய எக்ஸாம் மெம்பர்ஸ் மிஸ்டர் காமில், பூபாலன்,
சாகுல் அமீத், இவங்கெல்லாம் வந்து இந்த இன்னைக்கு ஏற்பாடுக்கு நிறைய உழைச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் சிறப்பாக இன்னைக்கு வந்து கருத்துக்களை பரிமாற்றம் செஞ்ச இறைமதி சாருக்கும், அப்புறம் மகாதேவன் சார், தென் பெரிஸ் ராமசாமி, மகேந்திரா சார், இவங்க எல்லாருக்கும் வந்து பெரிஸ் மகேந்திரன் சார், அப்புறம் எனக்கு வந்து இந்த குளோபல் நெட்வொர்க் வந்து இன்னும் எல்லாரையும் எனக்கு அறிமுகம் கிடைக்கல. அதனால உங்க பேர் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அது வந்து என்னோட அறியாமை தான் காரணம். மற்றபடி இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் எங்களது ரைஸ் ஓமான் தமிழ் ஆண்டர்பிரினர் ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் இங்க உள்ள மக்கள், நம்ம ஒமான்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ண மக்களுக்கு வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க இந்த சேட்ல. இதை வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயும் நம்ம ஷேர் பண்றோம். யாராவது வேணும்னாலும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். ஒமான்ல இருந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட நபர்கள் வருவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதுவரைக்கும் சிறப்பாக நடந்த இந்த நிகழ்வுக்கு பாடுபட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ராஜசேகர் சார் தான் நல்லா இனிஷியேட் பண்ணி அங்கேருந்து அருள் மைக்கேல் சார் அங்கேருந்து பண்ணாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. சரவணன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், நல்லா நடந்துச்சு.